सद्गुरुनाथ महाराज की जय। प्रेमिकं सद्गुरुं भजे। भीष्म पंचकम என்று சொல்லுவார்கள். நாளைய தினம் பீஷ்மாஷ்டமி. அதனாச்சு பீஷ்ம அஷ்டமி, பீஷ்ம நவமி, பீஷ்ம தசமி, பீஷ்ம ஏகாதசி, பீஷ்ம துவாதசி. 5 நாளுமே ரொம்ப விசேஷம். இன்னிலிருந்து ஆரம்பிச்சு 3 கிரந்தங்கள், ராமாயணம், மகாபாரதம், பாகவதம். 3 கிரந்தங்களுக்கும் 3 பெரியவாளான விசேஷம். ராமாயணத்தில் ஒரு ரத்னம் யாருடான்னா ஹனுமான். ராமாயண மகாபாரா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். அது மாதிரி பாரதத்தில் ஒரு ரத்னம், பாரத ரத்னாலும் இப்போ விருது கொடுக்குறா நிறைய பேருக்கு. யாரோ வந்தடிக்கிறவனுக்கு அவனுக்கு யாருக்காக கொடுத்துருக்கா பரவாயில்ல. மோடி வந்தவருக்கு நல்லா தேடி பார்த்து நல்லா கொடுக்குறாங்க. பாரத ரத்னான்னு உண்மையிலே விருது விட்டுன்னா பீஷ்மருக்கு விடணும். அவ்வளோதான். மகாபாரதத்திலே ஒரு ரத்னம் மாதிரி இருந்தவர், இந்த பாரத தேசத்திலையும் ஒரு ரத்னம் மாதிரி இருந்தவர் பீஷ்மர். 3வது பாகவதம். பாகவதத்தில் ஒரு ரத்னம் யாருடான்னா உத்தவன். உத்தவா அன்வமி மன்யூனா. உத்தவன் என்னை விட கொஞ்சம் கூட குறைஞ்சவன் அல்ல அப்படின்னு பகவானே சொல்றான். நீ அவர் ரொம்ப பக்தர் சார், இவர் ரொம்ப நல்ல பக்தி உள்ளவர் சார்னு நம்ம பரஸ்பரம் சொல்லுவோம். ஆனால் நமக்கே பக்தி இருக்கான்னு தெரியாது. பக்தினா என்ன தெரிஞ்சாதானே நம்ம சொல்லுவோம் அவரை பக்தர் சார், பக்தர் சார் நம்ம சொல்கிறோம் பரஸ்பரம் ஒருத்தரை பார்த்து. ஆனால் பகவான் சொல்லணும் இவர் உண்மையான பக்தர் சார்னு பகவான் நம்மளை பார்த்து சொல்லணும். அது மாதிரி பகவானே இவன் என்னுடைய பக்தன்னு சொன்ன ஒரு ஆள் உண்டுன்னா அது உத்தவ். தொம்மே கிருத்திய சுகுத் சகா சொல்றான். தொந்து பாகவதேஸ்வரம் என்றெல்லாம் பகவான் உத்தவன்ட்ட சொல்றான். அவன் ஒரு பிரம்மச்சாரி. 3 பிரம்மச்சாரியினால 3 கிரந்தத்துக்கு பெருமை. பாகவதத்தில் உத்தவன் பிரம்மச்சாரி, பாரதத்தில் பீஷ்மர், ராமாயணத்தில் ஹனுமான். இந்த 3 பிரம்மச்சாரிகளால 3 கிரந்தங்களுக்கு உயர்வு. பகவான் குந்தி கிரகத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். காலம்பர தர்மபுத்திரர் பார்க்க வரா. அப்போ கண்ணை மூடின்னு பகவான் உட்கார்ந்து இருக்கான். உடனே தர்மபுத்திரருக்கு புரியல. எல்லாரும் கிருஷ்ணனா தியானம் பண்ணுவா, இங்கே கிருஷ்ணனே தியானம் பண்ணிட்டு இருக்கானே புரியல. தாருகண்ட கேட்டார் என்ன பண்ணுவான், இல்லை தியானத்தில் இருக்கார், வந்த பிறகு நீங்களே விசாரிச்சுருக்கோம். கிருஷ்ணன் 2 வருஷத்தில் கிளம்பி வந்தான். வந்தோடனே யார் தர்மபுத்திரர் இருந்தாவா, வாங்க வாங்க. சரி நான் வந்தது இருக்கட்டும், நீ தியானம் பண்ணுறேன்னு சொன்னானே தாருகன், நீ யாரை தியானம் பண்ணுற? அவன் கிருஷ்ணன் சொன்னான், ஒருத்தருக்கு 1-2 சுவாமி இருக்கும். ஊர் தெய்வம், காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம், குல தெய்வம் தான் இருக்கும். அப்படி 1-2 சுவாமி வச்சிருக்கோம். சில பேர் அங்கே போனால் நிறைய சுவாமி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போய் அந்தந்த க்ஷேத்திரம் ஞாபகார்த்தமாக ஒவ்வொரு சுவாமியை வாங்கி வந்து கடையில் சுவாமி கூட சுவாமிக்கு எதிர்த்து கடை நம்ம கொண்டு வந்து அடிச்சுட்டு அது மாதிரி நிறைய பேர் இருக்குமே. அது மாதிரி எனக்கு ஏகப்பட்ட தெய்வமாக இருக்குது. நான் எல்லா தெய்வத்தையும் ஒரே நாளைக்கு பூஜை பண்ண முடியாதுன்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தெய்வத்தை பூஜை பண்ணினா ஒரு மாதத்தில் எல்லா சுவாமியும் பூஜை பண்ணிடலாம். அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தெய்வத்தை தியானம் பண்ணுறேன். சரி பேரை சொல்ல வேண்டிய தெய்வத்துடைய பேர் என்ன சொல்கிறேன் கேட்டுக்கொண்டு பகவான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். பிரஹ்லாத நாரத பராசர குண்டரீண்ட வியாசம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதாத்யான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. எனக்கு என்னுடைய பக்தர்கள் தான் தெய்வன். பகவான் பக்த பக்திமான்னு சொல்கிறான். அதனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பக்தனை தியானம் பண்ணுவேன். உடனே தர்மபுத்தர் விடலை. இன்னைக்கு எந்த பக்தனை தியானம் பண்ணினேன்னு கேட்டால் கிருஷ்ணன் தான் நான் பீஷ்மரை தியானம் பண்ணினேன். அதான் தர்மபுத்தருக்கே ஆச்சரியமாக இருக்கு. நம்ம தாத்தாவை நம்ம மறந்துட்டோம்.
பார்த்தோம் கிருஷ்ணன் தியானம் பண்ணியிருக்கானேன்னு. ஏன் தியானம் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு சொல்கிறான், சரதல்பகதோ பீஷ்ம சாமியன்னிவ உதாசனம் மாம் ஜாதி புருஷ வியாக்ரஹ தஸ்மான் ததோ மே தத்கதம் மனஹ. அங்கிருந்து அவர் என்ன தியானம் பண்றார், அதனால இங்கிருந்து நான் அவரை தியானம் பண்றேன் என்று சொல்லி பகவான் பீஷ்மரை பார்க்க கிளம்புறான். ஏன் பீஷ்மரை பார்க்க கிளம்புறான்னா, தர்மபுத்தர் பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேங்கிறார். நீ தர்ம யுத்தம் தான்ப்பா பண்ணேன், அதனால பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னா மாட்டேன்ட்டார். நான் பண்ணினது தர்ம யுத்தம் இல்லைன்னா என்ன, துரியோதனன் ஜனங்களை கஷ்டப்படுத்தினாவனா துரியோதனத்தை சண்டை போட்டு அதை ஜனங்களை காப்பாற்றினா சரிங்களாம். துரியோதனன் என்ன கஷ்டப்படுத்தினான்னே தவிர அவாவூர் ஜனங்களை ஒன்றும் கஷ்டப்படலை. எனக்கு சொத்து வேணும்னு தான் நான் துரியோதனத்தை சண்டை போட்டேன். அதில் எத்தனை புருஷர்கள் போயிட்டா. அப்போ பல பேருக்கு அப்பா இல்லாமல் ஆயிடுத்து, சில பேருக்கு குழந்தைகள் இல்லாமல் ஆயிடுத்து. ஸ்திரீனா மத்திரத பந்துனா, கணவன் இல்லாத ஸ்திரீகள், குழந்தைய இழந்த ஸ்திரீகள், இப்படி நிறைய ஸ்திரீகளுக்கு இப்படி கஷ்டம் வந்தது என்னால. அதனால அத்தனை பேரை கஷ்டப்படுத்திட்டு அந்த ராஜ்யத்தை கட்டிட்டு என்ன ஆள போறேன், எனக்கு வேண்டாங்கிறார். உடனே யாகம் பண்ணினா அந்த பாவங்கள்லாம் சரியா போயிடும்னா ரிஷிகள் உடனே சொன்னான், ஏற்கனவே உடம்பு சேரா இருக்கு காலில், இது என்ன பண்ணணும்னா அங்கே ஒரு சேத்து குளத்தை போய் காலை வச்சுக்கோங்கிற மாதிரி, எதா பங்கேன பங்காங்கா சுரவாக்கிருதம் அப்படின்னு ஏற்கனவே காலில் அழுக்கு இருக்கும் போது மறுபடியும் அழுக்கு ஜலத்தில் காலை விட்ட மாதிரி இந்த யாகத்தினால எனக்கு என்ன பலன் கிடைச்சா போகுது, யாகத்தையும் மறுபடியும் ஹிம்சம் தானே இருக்கு. அதனால தர்மபுத்தர் குழம்பி இருக்கார். கிருஷ்ணனே உபதேசம் பண்ணினான். கிருஷ்ணன் உபதேசம் பண்ணி மண்டையில் ஏறலையாம். கிருஷ்ணேன அற்புத கர்மனாங்கிறார். கிருஷ்ணன் உபதேசம் பண்ணி மண்டையில் ஏறலைன்னா, கிருஷ்ணன் உபதேசம் பண்ணும் போதே மண்டையில் ஏறக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணான். அதனால கிருஷ்ணன் உபதேசம் பண்ண, ஏன்னா கிருஷ்ணனுடைய சங்கல்பம் பீஷ்மர் மூலமாக இவருக்கு உபதேசம் வாங்கியிருக்கேன்னு பகவானுடைய சங்கல்பம். அதனால அந்த பீஷ்மர்கிட்ட இவாள் அழைச்சிட்டு போறா. அங்கே பீஷ்மர் அப்படியே படத்தில் இருக்கா. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணும்போது தர்மபுத்தரை பார்த்து கண்ணீர் விட்டார். அஹோ கஷ்டமம் நியாயம் யத்யோயம் தர்மநந்தனாஹ ஜீவிதும் நார்கதத்விஷ்டம் விப்ரதர்ம அச்சுதாஸ்தயாஹ. உலகத்துல கஷ்டப்பட்டான்னா காரணம் சொல்லுதான். அவன் அயோக்கிய பையன் சார் கஷ்டப்படலாம் அப்படின்பா. இல்லை அவனுக்கு பலம் இல்லை, கஷ்டத்தை தாங்கக்கூடிய பலம் இல்லை அப்படின்பா. சில பேர் பராக்கிரமம் இல்லைன்பா, சில பேர் தெய்வ அனுகூலம் இல்லைன்பா. இந்த தர்மபுத்தருக்கு எல்லாமே இருக்குது. அவர் அயோக்கியத்தனம் பண்ணவே இல்லை. தர்மநந்தனாக தர்மபுத்தர் தர்மத்திலேயே இருந்தவர். பலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு பலமும் ஸ்வரூபமா பீமனே இருக்கான். பராக்கிரமம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பராக்கிரம ஸ்வரூபமா அர்ஜுனனே கிருஷ்ணோஸ்திரீ காண்டிவம் சாபம். தெய்வ அனுகூலம் இல்லையப்பா. சுஹுத் கிருஷ்ணா தெய்வ அனுகூலமான இல்லை, அவளுக்கு ஃப்ரெண்டா இருக்கு. தர்மபுத்தருடைய ரேஷன் கார்டில் கிருஷ்ணன் பேர் இருக்கார். அவருடைய குடும்ப மெம்பர்ல ஒருத்தனா இருக்கான் கிருஷ்ணன். அப்படி இருந்து ஆபத்து வந்துட்டேன்னா இதுக்கு என்ன காரணம் சொல்றது? சர்வம் காலகிருதம் பண்ணி அந்தந்த காலத்துல எல்லாம் வரதான் வரும். அனுமானே சீதாதேவியை பார்த்து கண்டு விட்டார். மான்யா குரு வினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா யதி சீதாபி துக்கார்த்தா காலோகி துரதிக்ரமா. லக்ஷ்மணுடைய மனைவி மான்யா குருவினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா யதி சீதாபி, ராமனுடைய தர்மபத்னி மகாபதிவிரத. இந்த சீதைக்குவே இப்படி கஷ்டம் வந்ததுன்னா காலம் என்ன காலம்னா, அவள் காலம்தான் பெருசா. எல்லாரும் கஷ்டப்பட்டான்னா நலராம யுதிஷ்டிராம எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கா. ரொம்ப பெரியவாலாம். ரொம்ப காலம்தான் பெருசான்னா எல்லாருக்கும் கஷ்டம் வரும்போது காலம் கஷ்ட காலத்தில் பக்தருக்கும் தான் கஷ்டம் வரும். ஆனால் இந்த இடத்துல சொல்றா சுகுத் கிருஷ்ணா தத்தோ விபத்துன்னு. தத்தோ விபத்துனா
கிருஷ்ணன் ஃப்ரெண்டாக இருந்தும் அப்புறம் கூட வந்து கஷ்டம் வந்ததுன்னு அர்த்தம் பண்ணாமல் இதஹா விபத்து இல்லை ததஹா கிருஷ்ணன் கூட இருக்கிறதுனால வந்த விபத்து தாண்டி அண்டவனம் போயிடுச்சு. இப்போ கட்ட காலம்னா எல்லாருக்கும் இப்போ குளிர் காலம் சொல்லுவோம். எனக்கும் தான் குளிரும். ஆனால் பாகவதம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கே குளிர்றதுன்னு கேட்கக்கூடாது. பாகவதம் சொல்கிற வார்த்தை தான் குளிரும். பாகவதம் சொல்கிற வார்த்தை குளிரும் போது பகவான் என்ன பண்ணுவார்? குளிர் காலத்தை நிறுத்த மாட்டார். யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு சாலையை கொத்திட்டு போகிறார். அப்போ என்னன்னா அந்த காலத்தை மாற்ற முடியாது, அவரவர்களையும் காப்பாற்றிடலாம். அல்லது நல்ல மழை காலத்தில் நான் பாகவதம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு மழை பெய்யறதே சொல்ல முடியாது. மழை காலத்தில் மழை தான் வரும். இப்போ எனக்கு ஒரு கொடையை கொடுப்பார் பகவான். கொடை கொடுத்தா என்னன்னா நனையாமலாம் இருக்க முடியாது. தலை கொஞ்சம் நனையாமல் இருக்கும், காலெலாம் நனையதான் நனையும். அந்த பெரிய ஆபத்து தலைக்கு வந்து தலைப்பாகையோட வச்சுப்பாரு. அது மாதிரி பெருசாக வரத அதை அட்ஜஸ்ட் பண்ணி சின்னதாக்கி காப்பாற்றலாம். பெரிய ஆபத்து திரௌபதிக்கு என்ன மானம் போகிற மாதிரி ஒரு ஆபத்து விட்டுடுச்சு. துஷாசனன் வஸ்திரத்தை பிடிச்சி எடுக்கிறான். அப்போதான் கிருஷ்ணான்னு அந்த கஷ்ட காலத்தில் ஐயோன்னு சொல்ல தோணலை. அப்போதான் கோவிந்தான்னு கூப்பிட்டான். கோவிந்தேதி சுக்ரோசே கிருஷ்ணா மாம் தூரவாசினம். அங்கே கிருஷ்ணன் பக்கத்தில் இல்லை, பக்கத்தில் இருந்து கூப்பிட்டாலாவது ஓகேங்களாம். எங்கேயோ இருக்காரு வாரக்கையில். இப்போ எந்த தைரியத்தில் கூப்பிட்டாங்க? நம்ம இங்கேருந்து கந்த கட்சினா அந்த தெரு எல்லையில தான் கேட்கும், துவாரகை வரலையும் கேட்குமான்னு. அப்போ நம்புறான், நான் இங்கேருந்து கூப்பிட்டா துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணன் காதை கேட்கும். அவர் பகவான், அவர் இங்கே வந்து காப்பாற்றணும் அவசியம் இல்லை, அங்கேருந்து சங்கல்பத்திலேயே நினைச்ச மாதத்திலேயே அவரால் காப்பாற்ற முடியும்னு நம்பிட்டு கூப்பிட்டாலே. அதுக்கு அந்த கஷ்ட காலத்தில் கிருஷ்ணானு கூப்பிட தோணணும்னா அதுக்கு தான் குரு கிருபை வேணும். ஏன்னா துர்வாசர் ஒரு மகரிஷி வசிஷ்டர் நினைக்கிறேன், திரௌபதிக்கு நாமோபதேசம் பண்ணினாலும். நான் எப்போ பார்த்தாலும் இப்போ நான் பகவான் நாம ஜபம் பண்ணாரு. அவர் சொன்னார், அம்மா நீ பெரிய குடும்பத்தை வாழ போற, உனக்கு டைமே இருக்காது நாம ஜபத்துக்கு, இருந்தாலும் எப்போ முடியுமோ இப்போ நாம சொல்லு அப்படின்னா. அந்த குரு உபதேசத்தினால மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவியோ பகவான் ஹரிஹி. பெரிய ஆபத்து வரும்பொழுது அந்த கிருஷ்ணன் நினைச்சிக்கோமான்னு சொன்னார். நம்மளாம் நாம சொல்றதை விட ஒரு குருட்ட உபதேசம் வாங்கிக்கிறதுல என்ன பெருமைன்னா, ஆபத்து காலத்துல கிருஷ்ணான்னு சொல்லணும், ஐயோன்னு சொல்லணும். அப்படி ஆபத்து வந்த காலத்துல கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டால் உடனே பகவான் என்ன பண்ணினான்னா சாரியை கொடுக்கலேன்பா. ஹிந்திக்காரெல்லாம் சாரியா ஒரு அவதாரமே பண்ணிட்டான். பகவானுடைய பல அவதாரங்களை புடவை அவதாரம் யாருக்கிட்டான்னா திரௌபதிக்காக ஒரு புடவையா அவதாரம் பண்ணிட்டான். சாரிக்கே பீச்சுகை நாரி, நாரிக்கே பீச்சுகை சாரி, சாரி ஹைக்கியா நாரி, நாரி ஹைக்கியா சாரி கா அப்படிங்கிறார். இது சாரியா நாரியான்னு தெரியல, சாரிக்கு நடுவில் நாரியா, நாரிக்கு நடுவில் சாரியா. அப்படி மானத்தை சம்ரட்சிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சாரி கொடுத்தா ஒரு கலர்ல கொடுத்தா போறாதோ, விதவிதமான கலர்ல விதவிதமான டைப்பான சாரிகளை கொடுத்து பகவான் அப்படி காப்பாத்தினான். இதுதான் பக்தர்களுக்கு ஆபத்து வரும்போது பகவான் கூட இருந்து காப்பாற்றுவார் என்று சொல்லி, இது மாத்திரம் பகவானுடைய அனுகிரகம் நினைச்சுக்காதப்பா, நான் கடைசியில நம்ம பகவானை நமக்கு தரிசனம் கொடுக்கணும். கருடா ஊடனான தான் கருட சேவை ரொம்ப முக்கியம் தான் இருக்குதான. பெருமாள் கோவிலில் கருட சேவையும் சிவக்ஷேத்திரத்தில் ரிஷப வாகனமும் ரொம்ப முக்கியம். பாக்கி நாள் உற்சவத்தில் போகிறோமோ இல்லையோ, இந்த கருட சேவை ரிஷப வாகனம் பார்க்கணும், ரதோத்சவத்தில் கலந்துக்கணும், இது முக்கியம். அதனால ஏண்டனா அதுக்கு முக்கிய காரணம் இதனுடைய பலன் நமக்கு மோட்சம். நான் இப்போ பகவானை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனால் லெட்டரை எழுதலை, பார்த்தா தேவையே நினைச்சேன், நினைச்ச உடனே வந்து நிற்கிறானே, இதுதான்ப்பா அனுகிரகம். இவன் சாதாரண நினைச்சிக்காத எம்மன்யசே மாதுலேயம் பிரியம் மித்ரம் சூத்தமம் அகரோஸ் திவம் தூதம் சூதாத சாரதிம் என்று அந்த கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்லி பீஷ்மர் பல தர்மங்களை உபதேசம் பண்ணி, அப்புறம் சகசநாமத்தை உபதேசம் பண்ணி, கடைசியில் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். சதேவதேவோ பகவான் பிரதீட்சதாம். நான் கிளம்புற வழியும் காத்துருக்கணுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிளம்புற வழின்னா என்ன அர்த்தம், உடனே கிளம்புறதா இல்லைன்னு அர்த்தம். அப்போ அது வழி கொஞ்சம் தர்மங்களை கேட்கலாம். கேட்டால் தர்மபுத்திரன்
காத்துட்டு இருந்து, ஏன்னா அந்த உத்தராயணம் வரணும் காத்துட்டு இருக்காராம். வாஞ்சிதஸ்து உத்தராயணா. உத்தராயணம்னா உத்தராயண புண்ணிய காலம் மாத்திரம் இல்லை, உத்தராவை காப்பாற்றின கிருஷ்ணனுக்காக காத்துட்டு இருந்தா. கிருஷ்ணன் வந்த உடனே பகவானிடத்துல தன்னுடைய பக்தியை, தன்னுடைய மனசை சமர்ப்பணம் பண்ணார். ஏகாந்த இந்திரியங்கள் சொல்றோமே, அதனால தன்னுடைய 11 இந்திரியங்களையும் சமர்ப்பணம் பண்றதுக்காக 11 ஸ்லோகத்தினால பீஷ்மஸ்துதி. ஸ்ரீ பீஷ்ம உவாச இதிமதி உபகல்பிதா விகிருஷ்ணா பகவதி சத்வத புங்கவே பூம்னி ஸ்வசுகம் உபகதே க்வதித் விகர்த்தும் பிரகிருதி முகேயுஷி யத்பவ பிரவாஹः இதிமதி உபகல்பிதா விகிருஷ்ணா. சாதாரணமாக முடிக்கும் போது தான் இதி சொல்லுவா. இதி ஸ்ரீமத் ராமாயணே இத்தியாகே ஸ்ரீமத் ராமாயணே இதி ஸ்ரீமத் பாகவதே இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு. இது முடிக்கும் போது இல்லை, தொடங்கும் போதே இதின்னு ஆரம்பிச்சுட்டான். இதிமதி. ஏன்னா இதினா இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கெல்லாம் இதின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி தர்மங்கள்லாம் சொன்னாலே அதெல்லாம் நிறுத்திக்கிறேன். இதி இனிமே கிருஷ்ணனுக்கு தான் இனிமே பேசக்கூடிய பேச்செல்லாம். மதி உபகல்பிதா விகிருஷ்ணா. எதுலேயும் ஆசை இல்லாத சுத்தமான புத்தியை தரேன். பகவானுக்கு கொடுக்கும்போது நல்லதா கொடுக்கணும். பகவானுக்கு வஸ்திரம்னா நல்ல வஸ்திரமா வாங்கி கொடுக்கணும். நல்ல தேங்காய், நல்ல பழம், நல்ல பூ. இப்பெல்லாம் அப்படி மாறி இருக்கு. மனுஷியாருன்னா தனி கோவிலுக்கு வஸ்திரமா அந்த பக்கம் போங்கிறான். அது கொஞ்சம் கொசுவலை மாதிரி இருக்கு. இதை சுவாமி ஒன்றும் கேட்க மாட்டேன், இதை கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு கொடுத்துடா. கோவிலுக்கு தேங்காய்னா குட்டி தேங்காயா கொடுக்குறான், வீட்டுக்குனா பெரிய தேங்காயா கொடுக்குறான். இப்படி இல்லாம பகவானுக்கு எதை கொடுக்குறோமோ அது நல்லதா கொடுக்கணும். நம்ம நல்லதா கொடுத்தா நமக்கு நல்லதா கிடைக்கும். அதனால சுத்தமான புத்தியை தரேங்கிறான். பீஷ்மராக சொல்ல முடியும், என் மனசு சுத்தமா இருக்கு, என் புத்தி சுத்தமா இருக்குன்னு பீஷ்மர் சொல்லலாம். ஏன்னா அவர் எதையும் ஆசைப்படலை. ஆனா நம்மளால சொல்ல முடியுமோ, என் மனசு சுத்தமா இருக்கு நான் தரேன்னு. கிருஷ்ணா என் மனசு சுத்தமா இருக்கு, இருந்தாலும் சுத்தம் பண்ணி நீயே எடுத்துக்கோன்னு. ஏன்னா தங்கறதுக்கு ரூமே கிடைக்கலன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, இருக்கிற ரூமை பெருக்கி இருக்கி நம்மளே இருக்கு, நம்மளே கிளீன் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி. நன்மேடு சத்தம் பரிமாற்று மருகதி. அந்த பகவானே நம்ம ஹிருதயத்தை சுத்தம் பண்ணி நீயே உட்காந்து போப்பான் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதிமதி உபகல்பிதா விகிருஷ்ணா. விகிருஷ்ணாவா அல்லது அவிகிருஷ்ணா. அவிகிருஷ்ணானா உன்னிடத்துல ஆசை அடங்காத என் மனசை சமர்ப்பணம் பண்றேன். ஸ்வசுகம் உபகதே க்வசித் விகர்த்தும். பகவான் அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் க்வசித் விகர்த்தும். விளையாட்டுக்காக பகவான் அவதாரம் பண்ணி பிரகிருதி முகேயுஷி யத்பவ பிரவாஹः. பகவான் எதுக்கு சிருஷ்டி பண்றான்னா, அது சிருஷ்டி ஏன் பண்றாங்கிறதுக்கு பதிலே இல்லை. வியாசத்தையே சொல்லிட்டார். ஏன் சிருஷ்டி பண்றாருன்னா, சிருஷ்டி பண்றதுன்னா ஒரு பிரயோஜனம் இருந்து பண்ணலாம்னா பரவாயில்ல. ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா பகவானுக்கு பிரயோஜனம் இருக்கா. ஒரு சிருஷ்டி பண்றதுனால ஒரு பிரயோஜனம் பகவானுக்கு இருக்குன்னு சொல்லிட்டோம்னா, அப்ப அது இல்லைன்னா அவரால் இருக்க முடியாது, அதுக்கு ஏதோ காரியம் இருக்குது, அப்ப அதனால சம்பந்தப்பட்டுடுவார். அதனால வியாச சூத்திரத்திலே லோகவத்து லீலா கைவல்யம், அது விளையாட்டு மாதிரி ஆலகிலா விளையாட்டுடைய ஆங்கிறான். ஒரு குழந்தை என்ன பண்ணும், ஒரு வண்டி போச்சு வச்சுக்கோ, அந்த வண்டி முன்னாடி தொங்கிட்டே ஓடும், கொஞ்சம் போயிட்டு தெரு ஓடி போயிட்டு திருப்பி நடந்து வரும். திருப்பி ஒரு தூரம் போயிட்டு நடந்து வரதுக்கு இது போடுவான்னா அதுக்கு விளையாட்டு. இந்த திரையிலிருந்து அந்த திரைக்கு அந்த திரைக்கு தான் தாண்டி குடிச்சிட்டே போவாங்க. இதனால ஏதாவது பிரயோஜனம்னா பிரயோஜனம்னு கிடையாது, அதுக்கு ஜாலி. பெரியவெல்லாம் குதிக்காதேதான். அந்த குழந்தைகளுடைய லீலை எப்படி விளையாட்டோ அது மாதிரி தான் பகவானுக்கு இந்த சிருஷ்டிங்கிறது ஒரு விளையாட்டு. அது தான் பட்டத்தை சொன்னா, உனக்கு விளையாட்டா இருக்கும், கஷ்டம் நான் தான் போடுறேன். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா. கிருஷ்ணா நீ ரொம்ப சேஷ்டா பண்றேன், குழந்தைங்க ரொம்ப சேஷ்டை பண்றதும் பாரு. என்ன செய்ய, நீ பண்ற சேஷ்டை இந்த உலகத்தை நீ படைச்சதுனால என்ன கஷ்டம்னா, உலகத்தை படைச்சது பரவாயில்ல, உலகத்துல இந்த என்ன உடம்பையும் படைச்சி இந்த உடம்புல பயத்தைன்னு ஒன்று படைச்சி அப்பப்போ பசிக்கிட்டே இருக்கேன். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா, ரொம்ப சேஷ்டை பண்றேன். அப்படிதான் முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்ப அப்படி நினைக்கலேன்னு. ஏன்னா ஒரு தடவை குருவாயூரப்பனை பார்த்துட்டு அங்க பக்கத்துல பார்க்கறத சொல்ற கதையை கேட்ட பிறகு நேற்றை ஸ்ரோத்ரைச்ச பீத்வா பரமரச சுகாம்போதி கூரே ரமேதன். அப்புறம் இதெல்லாம் பாகவதம் கேட்ட பிறகு உன்னுடைய ரூபத்தை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு திவ்ய தேசத்துல உள்ள பெருமாளையும் பார்த்தா, திருக்கண்ண பெருமாளை பார்க்கறது, பெருமாளை பார்த்தா உலகம் வேண்டியதான். உலகமும் இருந்தால் தான் திருக்கண்ணபுரம் இருக்கும்,
பெருமாளை பார்க்கலாம். அதனால இந்த உலகமும் வேண்டியதுதான் அப்படிங்கிறார். கொச்சித் விகத்தும் பிரகிருதி விவேயுஷி யத்பவத்வாக திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவரம்பரம் ததானே வபுரலக குலாவிருதாரணாப்ஜம் விதேய சகே ரதிரஸ்து மேனவத்யா திரிபுவன கமனம். 3 உலகத்தையும் மேற்கக்கூடிய அழகுங்கிறார். 3 உலகங்கிறது கம்மி. திரிபுவன கமனம். சொர்க்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மகாபாரத யுத்தம் பார்க்கறதுக்கு வந்துட்டான். இந்திரன், அக்னி, வருணன், வாயு, யமன். இந்த தேவர்கள்லாம் மகாபாரத யுத்தம் பார்க்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இந்த பீமன் எப்படி துரியோதன் மண்டையை அடிக்கிறான், துரியோதன் எப்படி பீமன் அடிக்கிறான், அதை பார்க்கறதுக்கு வரலையா. இந்த கிருஷ்ணன் பார்த்த சாரதி அந்த எப்படி குதிரை அழகான படிச்சு இழுக்கிறார், சாட்டை எப்படி சொடுக்கிறார், ஹை எப்படி ஓட்டுறார், ஹோ 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 இப்படி கோஷம் அப்படின்னு பாடுறான். ஹோ ஹோன்னு குதிரைக்கு ஒரு பாஷை இருக்கு, குதிரைக்கு ஒரு பாஷை இருக்கு, மாட்டுக்கு பாஷைலாம் இருக்கு. அந்த பாஷை தெரிஞ்சாதான் சரியாகும். ஹை ஹை அப்படின்னா அது வேகமாக போகும். அப்படின்னா மெதுவாக நில்லு. அவன் ஒரு சவுண்டு ஒன்று கொடுத்தா அது ரவுண்ட் அடிக்கும். அப்படி அதுக்கு ஒரு பாஷை இருக்கு, மாட்டு பாஷை. அதே மாதிரி குதிரைக்கு ஒரு பாஷை இருக்கு, அது கிருஷ்ணனுக்கு தான் தெரியும். கிருஷ்ணனுக்கு தான் எல்லா பாஷையும் தெரியுமே. ஆகியனால ஓ ஓ இது கோஷங்கிறார். அந்த குதிரை பாஷையில பேசிட்டு கிருஷ்ணன் குதிரையோட இருக்கானேன்னு அங்கலாய்க்கிறார். நக நியமித கண்டும் பாண்டவஸ்யந்தனாஸ்வான் அனுதினம் அபிஷிஞ்சன் அஞ்சலிஸ்தை பயோபிஹி அவது விததகாத்ரா தோத்ர நிஸ்யூத மௌலிஹி தசன விதுதரஸ்மினி தேவகி புண்ணியராசி. லீலாசுவர் சொல்றான், ஒரு குதிரை வண்டிக்காரன் எப்படி குதிரை குளிப்பாட்டவானோ செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறாரு. அது கிருஷ்ணன்ட்ட தான் கற்றுக்கணும். குதிரை வண்டிக்காரன்னா குதிரை வண்டிக்காரனா இருக்கான். என்னடா நக நியமித கண்டும். அந்த குதிரைக்கு கேசியம் பேர், நிறைய கேசம் இருக்கும். அதெல்லாம் அதை சொருத்தி விடணும் குதிரைக்கு. அதெல்லாம் நக நியமித கண்டோன்னு பாண்டவஸ்யந்தன. ஒரு குதிரையாக இருந்தால் போகலாம், 5 குதிரை எல்லாத்துக்கும் மாட்டி மாட்டி சொருத்தி விட்டுண்டு 4 கையாக இருந்தது. பாண்டவஸ்யந்தனா ஸ்வா அனுதினம் டெய்லி குளிப்பாட்டணும் குதிரையை. அனுதினம் அபிஷிஞ்சன்னு. அது குளிப்பாட்ட போனோம்னா அதுக்கு குதிரையை ஓட்டத்துக்கு ஒரு தார்குச்சி ஒரு சாட்டை ஒன்று வச்சிருப்பாரு, அதை பத்திரமா வச்சுக்கணும். தோத்திர நிச்சயூத மௌலிகை, மண்டையில் முண்டாஸ் கட்டிட்டு அதில் சுருகி வச்சுருக்கான அந்த சாட்டையை. குதிரையை குளிப்பாட்டா அது அப்படி தலையத்திலே நின்று அப்படி ஓடும். அதனால தசன விகிருத, அந்த குதிரையுடைய கடிவாளத்தை வாயில பிடிச்சி கட்டிருக்கான். ஒரு குதிரை வண்டிக்காரன் எப்படி குளிப்பாட்டுவாங்க அதே மாதிரி தசன விகிருத ரஷ்மி வாயில அந்த குதிரையை கடிவாளத்தை கடிச்சிட்டு அது ஓடாம பிடிச்சிட்டு குளத்தங்கரையில அந்த தண்ணியை நிறைய குளம், பெரிய குளம் இருக்கு குருட்சேத்திரத்தில். அந்த குளத்தங்கரையில குளத்து தண்ணி எடுத்து அது மேலே அடிச்சு இப்படி தேவகி புண்ணியராசினி எவ்வளோ தபஸ் பண்ணி தேவகி பிள்ளை பெற்றான்னா அவளை காப்பாற்றினானோ இல்லையே. அர்ஜுனன் புதிய குளிப்பாட்டுறதுக்காக இவ பெற்றாரா தபஸ் பண்ணி குழந்தைய பெற்றாலே. அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணன் அவத்து விசத காத்திரா தோத்திர நிச்சூதக. ஏன்னா குதிரை குளிப்பாட்டும் போது தான் அந்த ஃப்ரீயா இருக்கான கிருஷ்ணன். நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. பார்த்த சாரதியாக ஆகும்போது சாரதியாக இருக்கும்போது கவச்செல்லாம் போடுவோம். இப்போ நான் குதிரை குளிப்பாட்டப்போ ஒன்று ஃப்ரீயாக இருக்கேன்னா நல்லா வழிச்சு அட்டை போட்டு காணும் சின்னதாக வேட்டியை கட்டிட்டு முண்டாது ஃப்ரீயாக அவத்து விததா காத்திரா. ஃபுல்லாக அவனுடைய ரூபம் முழுக்க தெரியாது. அந்த கிருஷ்ணன் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்படி திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவரம்பரம் ததானே. நல்ல நீலமேக சியாமள ரூபத்துக்கு நல்ல சூரிய கிரணத்தினால ஒரு வேட்டி தைச்சா அப்படி இருக்கும். அது மாதிரி பலன்னு அது மாதிரி ஒரு வஸ்திரத்தை கட்டின்னு இருக்கான். ரவிகர கௌரவரம்பரம் ததானே. வபுரலக குலாவிருதாரணாப்ஜம் விஜயசகி. பகவானோட சம்பந்தம் வச்சுக்கணும். என் பேருடைய ஃப்ரெண்டுங்கிறான். விஜயசகே ரதிரஸ்து மேனவத்யா இதி துரகடஜோ விதும்ர விஸ்வ கச்சலோடிதஸ்ரமவாரியம் கிருதாஸ்தி மம நிஷிதசரேஹி விவித்யமானத்வதி விலசத்கவதேஸ்து கிருஷ்ண ஆத்மாம் இதி துரகடஜோ. பிருந்தாவனத்தில் மாடு மேய்க்கும் பொழுது கோதூளி தூசரித கோமல குந்தலாங்கம்னு அந்த பசுனுடைய குளம்படினால கிளப்பப்பட்ட அந்த தூளி தலையில் இருந்ததுன்னா அது விசேஷம். பசுனுடைய பாத தூளி அது ரொம்ப விசேஷம்.
அது வாயவிய ஸ்நானம்னே சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் மாடு ஓடி வந்தால் வாசல் நிற்பா வெளியே வரலாம். அது ஓடும்போது அந்த புழுதி மேலே பட்டால் அது ஒரு 10 ஸ்நானத்தில் அது ஒரு ஸ்நானம். அப்படி அந்த அது பட்டால் பரவாயில்ல. இங்கேன்னா அர்ஜுனுடைய குதிரை குளம்படி. அதனால இடி புறகரஜோ விதுன்ற விஸ்வத்து. அதுவும் வெயில்ல கிருஷ்ணன் ஓட்டுறானா நிழலில் அர்ஜுனனை உட்காத்தி வச்சு அப்படி ஓட்டும்பொழுது குதிரைகள் ஓடும்பொழுது அந்த குளம்படி என்று கலப்பப்பட்ட புழுதி இருக்கு. அது குருக்ஷேத்திர புழுதியாக இருக்கிறதால பரவாயில்லைங்கிறார். அந்த பாம்சவோபி குருக்ஷேத்ராத் வாயினா சமுதீரிதாக அபி துஷ்கர கர்மானம் நயத்தி பரமாங்கதி. இந்த குருக்ஷேத்திரத்தில் உள்ள புழுதி கொஞ்சம் நம்ம உடம்புல பட்டாலே எல்லா பாவங்களும் நிதியாக வந்து சொர்க்கம் கிடைக்க முடியுது. அதனால தான் துரியோதனன் குருக்ஷேத்திரத்தில் சண்டையை வச்சுனாங்க. இப்படி தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்க போகிறது இல்லை, குருக்ஷேத்திரத்தில் விழுந்தாலும் சொர்க்கம் கிடைக்கட்டீங்கன்னு அவன் குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் வச்சுட்டான். அந்த குருக்ஷேத்திர புழுதி கிளம்பி அது சேப்பு மண்ணாக இருக்கும். ஏன்னா பரசுராமர் யுத்தம் பண்ணி ரொம்ப நாளாக அந்த தண்ணியே சேப்பாக தான் இருந்தது. அப்போ தான் மாற்றினான் வரம் வாங்கி அந்த மண்ணும் சேப்பாக தான் இருக்கும். அந்த சேப்பு மண் அப்படி கிளப்பி கிருஷ்ணனுக்கு வேர்த்திருக்கா. அந்த வேர்வையில் வந்து அந்த சேப்பு மண் ஒட்டிஇருக்கிறத பார்த்தா சேப்பு கல்லை வச்சு ஏதோ ஒரு முத்து சுட்டி பதக்கம் காட்டின மாதிரி இருக்கான். கச்சல் உளித சிரமவாரி அலங் வேர்த்தாலும் அதுவே அழகா சிரமவாரி அலங் இருந்தாஸ்தி. நம்மளாம் வேர்க்கலைன்னா அழகா இருக்கும்னு நினச்சிக்கிறோம். கிருஷ்ணன் சொல்கிறான் அடுத்த வாழ்க்கை உழைச்சி நம்ம உடம்புல வேர்த்தா அதுதான் அழகே தவிர யாருக்கும் ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் ஏசியை பொண்ணு வீட்டிலே உட்காந்துருந்தா அது அழகு இல்லை. நம்ம இங்கே சௌக்கியமாக சாப்பிட்றோம்னா அங்கே அக்னியில் இருந்து சமையல்காரா வேலை பண்ணிட்டு அவருக்கு வேர்க்கிறது பாருங்க, அந்த வேர்வை தான் அழகு. அடுத்த வாழ்க்காக நமக்கு உழைச்சி உடம்புல வியர்த்தா அது அழகே தவிர வேற அழகு பண்ணிக்கிறதுலாம் அழகு இல்லையே காப்பான். சிரமவாரி அலங்கிருதாஸ்தி மம நிஷிதசரே விதித்தியமானத்வசி விலசத்கவசேஸ்து. அர்ஜுனனை அடிக்கலாம்னா அடிக்க விடுறதில்ல கிருஷ்ணன். வலது பக்கம் வந்தால் இடது பக்கமாக ஓடுறான், இடது பக்கம் வந்தால் வலது பக்கம் ஓடுறான், நேராக வந்தால் கீழே அமுக்குறான், கீழே வந்தால் மேலே ஏதோ வண்டி இப்படி சுற்றி ஓட்டி இந்த அர்ஜுனனை அடிக்கவே முடியல. ஏன்னா சாரதி அப்படி நல்ல டிரைவரை கிடச்சிதுன்னா அப்படி யுத்தம் நல்லா நடக்கும். அதனால தான் அங்கராஜா யார் சல்யன்னு சொன்னான். அந்த எதிர்கட்சியில் கிருஷ்ணனுக்கு அர்ஜுனுக்கு நல்ல சாரதி கிடைச்ச மாதிரி எனக்கும் ஒரு நல்ல சாரதி கிடைச்சா நானும் நன்னா யுத்தம் பண்ணுவேன்னா அங்கராஜா கர்ணன். அப்போ என்ன சொன்னா சல்யன் நல்லா சாரதி. கிருஷ்ணன் மகாராஜாவாக இருந்தால் கூட சாரத்தியம் பண்ண மாதிரி சல்யராஜன் நல்லா சாரத்தியம் பண்ணுவான். டிரைவிங் ஒரு கலை. நல்ல சல்யன் சாரத்தியம் பண்ணுவான். உடனே இந்த கர்ணனுக்கு நீ சாரத்தியம் பண்ணுறியான்னு கேட்டா துரியோதனன். சல்யன் கேட்டான், ஏண்டா நான் தான் ராஜா, அவன் தான் தேரோட்டி, நியாயமாக அவன் தான் எனக்கு தேரோட்டணும். அவன் தேரோட்டிக்கு என்ன தேரோட்டம் சொல்கிறேன் இல்லை கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரின்னு அவன் சல்யன் தேரோட்டம்னு வந்துட்டான். அவனுக்கு சல்யன்னு பேர். கேரளாவில் ரொம்ப சல்யம்பா இடஞ்சலாக தான். அவனுக்கு சரியாக சல்யன்னு பேர், பொருத்தமான பேர். ஏன்னா சல்யம் பண்ணிட்டே இருந்தான். அப்பப்போ என்கரேஜே பண்ண மாட்டான். யுத்தத்தில் என்கரேஜ் பண்ண வேண்டாமோ படி இப்போ டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருந்தான். இது சரியா அப்படி பண்ண அதை பண்ண எப்படி பண்ண சொல்லிட்டே இருந்தான். இங்கே எப்படி பண்ணாத அப்படி பண்ணாத. ஒருத்தர் வண்டி சக்கரை இறங்கின பிறகு தூக்குறான்னா தூக்க மாட்டேன், நீ தானே சாரதி நீயே தூக்கு, நான் ராஜா வாக்குந்தான். கிருஷ்ணன் அப்படி இல்லை, தான் ராஜான்னு தேர்வு பார்க்காம தான் தேர்வு தூக்குறான். அப்புறம் சல்யன் பார்த்தான், சரி இவ்வளோ தூரம் எனக்கு இறஞ்சல் பண்ணிட்டே இருக்கட்டும், சின்ன சோத்துக்கு கொஞ்சமாவது உழைக்கணுமேன்னு நினச்சிட்டு அர்ஜுனன் அடிக்கிறதுக்கு நாகாஸ்திரம் வச்சிருக்கான் கர்ணன். அதை எடுத்து அர்ஜுனனை வதம் பண்ணணும்னு கழுத்துக்கு நேரம் குறி வச்சான். அவன் தான் சல்யன் சொன்னான், அப்பா நீ கழுத்துக்கு நேரம் குறி வைக்காத, நெஞ்சுக்கு நேரம் குறி வை. அப்போ அடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன போனால் கூட உடம்பு அடிச்சிடும். அது என்ன ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இந்த கர்ணன் பார்த்தான், நீ ஆரம்பத்தில் நீ கொடுக்குற ஐடியா ஒன்றுமே சரிப்பட்டு வரலை, ஆனால் நீ சொல்கிறத கேட்குறதா இல்லை, இப்போ நான் பண்ணுற தீர்மானம் தான் டிசிஷன் தான் அர்ஜுனுடைய தலையை வெட்டி தரணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு அந்த பாம்பும் கருவின்னு இருக்கு அவனை வகம் பண்ணணும். அந்த நாகாஸ்திரத்துக்கு கர்ணன் அர்ஜுனுடைய கழுத்துக்கு நேரம் குறி வச்சு பிரயோகம் பண்ணிவிட்டான். சீரிண்டு வருது, தடுக்க முடியல அர்ஜுனனால. கிட்டக்க வந்துடுதுன்னு பார்த்தோன்னே கிருஷ்ணன் பார்த்தான், குதிரையை தட்டினான், காலை மடக்க சொன்னான், தன்னுடைய சக்தினா ஒரு அமுக்கினான் இந்த தேரை.
அவனுக்கு நம்மள பல்லன்னு ஒரு டக்குன்னு தேரும் அடியில் போயிடுச்சு. அப்படி கழுத்துக்கு நேரம் வரும்பொழுது டக்குன்னு அந்த பூமியில் தேர் ஆகினோடனே என்னாச்சு, அந்த கழுத்துக்கு பாருங்க அவனுக்கு மேலே கிரீடம் இருக்கு, கிரீடத்தை தட்டிட்டு அப்படியே போயிடுச்சு. அதுதான் தலைக்கே வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு ஒரு பழமொழி அன்னைக்கு ஆகும். அப்போதான் சல்லியன் சொன்னான் கர்ணனை பார்த்து, நான் அவன்கிட்ட சொன்னேனோ நெஞ்சுக்கு குறி வைன்னு, நெஞ்சுக்கு குறி வச்சிருந்தேன்னா இப்போ அமுக்கினான்னா கழுத்தை வெட்டிக்கலாம். அப்போதான் கிருஷ்ணன் சொன்னான் சல்லியனை பார்த்து, ஏண்டாப்பா நீ கழுத்துக்கு குறி வச்சா ஒரு சான் இறக்கிறேன், நெஞ்சுக்கு வச்சா ஒரு மழை இறக்கிட்டு போகிறேன், எப்படி காப்பாற்றணும்னு நினைச்சா எனக்கு மீறி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சான் கீழே இறக்கினவனுக்கு இன்னும் ஒரு மழை இருக்க தெரியாது. காப்பாற்றுறேன்னா அப்படி பகவான் அர்ஜுனனை காப்பாற்றுறான். அதை பார்த்து பீஷ்மருக்கு கோபம். அதனால் என்ன பண்ணார், முதல்ல கிருஷ்ணனை அடிக்கணும்னு மம நிஷித சரீரி விபித்தியமானத்வசி கிருஷ்ணனுக்கு ஒரு பானத்தை போட்டான். அந்த கிருஷ்ணனுடைய கவச்சத்தை பிளந்து அந்த பானம் மார்பலை குத்தி ஒரு ஓட்டை கொடுத்தான். வீட்டில் சொன்னான், அன்னைக்கே உன் ஹிருதயத்தில் அடித்து ஒரு ஓட்டை போட்டேன், எது தெரியுமோ இன்னைக்கு என் பிராணனை உன் ஹிருதயத்தில் சமர்ப்பணம் பண்ணணுமே, அதுக்காக ஒரு ராஜகோபுரம் கட்டுற மாதிரி கோயிலில் போகிறதுக்கு ராஜகோபுரம் வேணுமே, அது மாதிரி உனக்கு அன்னைக்கு அடிச்சே ஞாபகம் இருக்காங்கிறான். விவித்தியமானத்வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா சபதி சகிவச்சோ நிசம்ய மத்தியே நிஜபரயோர் பலயோர் ரசம்நிவேஸ்யே ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷ்ணா கிருதவதி பார்த்த சகே ரதிர்மமாஸ்து. முதல் நாள் யுத்தம். யுத்தத்தில் முறை இருக்கு. இந்த சாரதி என்கிறவன் இந்த ரச்சி சண்டை போடுறவனுக்கு யார் யார் சண்டைக்கு வந்திருக்கான்னு காட்டணும். இது பொதுவான தர்மம். கேட்டானா அந்த காலத்தில் எந்த ராஜா எந்த ஊரில் வந்திருக்கான்னு தெரியாது. சாரதிக்கு மோஸ்ட்லி எல்லாரையும் தெரியும். ஆனால் கொடி கிடியை வச்சு இந்த ஊர் ராஜா எனக்கு இவ்வளோ பலம் எல்லாம் கரெக்ட் பண்ணி சொல்லணும். ஏன்னா எதிர்கட்சிக்கானுடைய பலாபலம் என்னன்னு தெரிஞ்சிருந்தாதான் அது இந்த மாதிரி ஈவன் சரியாக சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இது வந்து சாதாரண நியமம். இது சொந்தக்கார சண்டை. இது துரியோதனை பற்றி அர்ஜுனுக்கு தெரியாதா, அர்ஜுனை பற்றி துரியோதனுக்கு தெரியாதா, இவன் எல்லாமே சொந்தக்காரா தான். சொந்தக்கார சண்டையாக இருந்தால் கூட இதை தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் சம்பிரதாயத்துக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணினான், முதல் நாளைக்கு அர்ஜுனன் சொன்னான், சேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயேச்சுதா. கிருஷ்ணா, 2 சைனியத்தினுடைய வண்டியை நிறுத்து, யாரால சண்டைக்கு வந்திருக்கான்னு நான் பார்க்கணும்னா எனக்கு தெரியாதான இருந்தாலும் கிருஷ்ணன் என்ன பண்ணான், ஸ்வேதாஸ்வ கிருஷ்ணசாரதி வெள்ள வலையர் என்ற குதிரைகள் எடுப்பான அதுக்கு கருப்பான சாரதி. அது மாத்திரம் இல்லை, சுவர்ண ரசம் அடே காலங்காலத்தில் 10 மணிக்கு பல ஜொலிக்கிறது, அனுமத் கொடி பறக்கிறது, அந்த தோரணங்கள்லாம் ஆடுறது காத்துல. அர்ஜுனுடைய குதிரையாச்சு அதை அடிக்கக்கூடாதுன்னு கிருஷ்ணன் என்ன பண்ணினா, அந்த குதிரையுடைய லகான பிடிச்சின்னா அந்த சாட்டையை சொடுக்கி சடார்னு அந்த தேருடைய தட்டில் மேற்தட்டில் அடித்தான். அடித்த உடனே ஒரு சத்தம் கொடுத்த உடனே அந்த குதிரை சென்று 4 கால் வாசல் ஓடுறது. இப்படி ஓடி கணச்சிட்டு 2 சைனியத்தில் நடுவில் வேகமாக அந்த குதிரை போயிட்டு இருக்கு. குதிரை வந்து மேற்கொண்டு போயிட்டே இருக்கும். அதுதான் யுத்தத்தில் குதிரையை வச்சுருப்பான். பாக்கி பேருக்கெல்லாம் பயந்துடும், இது பயப்படாது, மேலே போயிட்டே இருக்கும். ஈவன் சண்டை போடுற எடிக்காரன் தான் மேலே போயிட்டே இருக்கலாம். அப்படி மேலே போயிட்டே இருக்கும்போது இவருக்கு எதிர்கட்சிகளும் உள்ளுக்குள்ள போயிட போகிறது. ஏன்னா நடுவு சென்டரை வந்தோடனே அந்த குதிரை லகான பிடிச்சி இடிச்சு இழுத்தான். எடுத்தோடனே க்ரீச்சுன்னு கத்திட்டு அந்த வண்டி நிற்கிறது. போய் உடனே சடன் பிரேக்கு போட்டதுனால அப்படியே ஆடுறது, அந்த தோரணங்கள்லாம் ஆடுறது, கொடிகள் பறக்கிறது, புழுதி பறக்கிறது. அந்த ரசத்தை நிறுத்திட்டு அர்ஜுனனுக்கு காட்டணும் யார் யார் சண்டைக்கு வந்திருக்கான். அசௌ பீஷ்மனா, அசௌ துரோணா, அசௌ கர்ணா. இதோ இதற்காக வரதான் பீஷ்ம துரோணம் கர்ணன். கையால் காட்ட முடியல. ஏன்னா ஒரு கையில் குதிரையுடைய லகான் அந்த இதை பிடிச்சிட்டு இருக்கான், இன்னொரு கையில் சாட்டையை வச்சுட்டு இருக்கான். அதனால கண்ணால் காமித்தான், அர்ஜுனா அசோ பீஷ்மன், அதோ பீஷ்மன், அதோ துரோணன், அதோ கண்ணன்னு நானா அப்படி தலையை ஆடுறேன். கிருஷ்ணன் தலையை கூட ஆடலை, அப்படியே கண்ணை தான் உருட்டுறான். அதுக்கு நல்லா உருட்டி பழக இருக்கு. அதனால இப்படி ஒரு கண்ணால் அர்ஜுனனை பார்க்குறான், பீஷ்மரை பார்க்குறான். அப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்பொழுதே ஆயுரக்ஷ்ணா கிருதவதி பார்த்த சகேர திம்மமாஸ்து. பார்க்குற பார்வையில் அவள் உயிரையும் சேர்த்து வாங்கினான். கிருஷ்ணனுக்கு பார்க்குற பார்வையில் உயிரை வாங்கவும் முடியும். யாருக்கு தகுந்த மாதிரி பார்ப்பான். எதிர்கட்சியாக இருந்தால் சத்ருவாக இருந்தால் உயிரை வாங்க மாதிரி பார்ப்பான், வேண்டியவாராக இருந்தால் உயிர் கொடுக்குற மாதிரி பார்ப்பான். நமக்கெல்லாம் ஒன்று தான் தெரியும். சில வாங்கி வந்து பார்த்துட்டு போவான், உங்கள் இடத்துல செடி நன்னா வளர்றதே இப்படி சொல்லிட்டு போனால் போவோம்.
அடுத்த நாளைக்கு தச்சதுக்கு செடி கிளம்பிடும். அப்படி சில பேருக்கு பார்வை இருக்கும். அதெல்லாம் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு. இங்கே கிருஷ்ணன் கண்ணாலேயே பார்த்து இதை அர்ஜுனன் சொல்ல, எதிர்கட்சியில் இருக்கிற பீஷ்மர் சொன்னார், அன்னைக்கு ஒரு பார்வை பார்த்து உயிரை வாங்கதாய் பார்த்தையே அப்படிங்கிறான். அப்புறம் சண்டை போட மாட்டேன்னா அர்ஜுனன், இது என்னுடைய குருவாச்சே, என்னுடைய தாத்தாவாச்சே, இந்த சகோதரவாச்சே, சண்டை போட மாட்டேன்னு உன்னை கீதையை உபதேசம் பண்ணி வியவகித புதனா முகம் நிரீட்சிய ஸ்வஜனவதா விமுகஸ்ய தோஷபுத்யா குமதி மகரத் ஆத்மவித்யயா சரணரதி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து குமதி மகரத். அவனுக்கு என்னோட தாத்தாவாச்சே, என்னோட அந்த மமகாரம் தான், அந்த மோகம் தான் சோகத்துக்கு காரணமானது. நம்மளே பேப்பரில் ஏதோ ஆக்சிடென்ட்னு பார்ப்போம், பார்த்தா அவள் போயிட்டா இவள் போயிட்டா அது பேர் ஊர் பேர் போட்டு பேரை போட்டுருவோம். அவள் போனால் இவள் போனால் புராணம் மாதிரி படிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு யாரோ ஒருத்தர் பேரை பார்த்து கொடுத்து ஆம்போம், என்ன எங்கள் மாமா வாச்சு, வேறு யாராவது போனால் கவலை இல்லை, அந்த மாமா போனால் கவலை, எங்கள் மாமா போனால் தான் கவலை, என் மாமா போயிட்டாருன்னா இப்போ வந்தப்போ. இப்போ என்னோட ஆளுங்கும் போது தானே கஷ்டம் வருது, மோகத்தினால்தான் சோகம். அதனால நீங்கள் ரத சப்தமி சொல்ல தன்மே மோகஞ்ச சோகஞ்ச மாதவி ரந்து சப்தமின்னு, அந்த மோகத்தினால தானே சோகம் ஏற்படுறது. அதனால அந்த என்னுடையது இந்த அந்த மோகத்தை நீக்கிறதுக்காக குமதி மகர ஆத்ம வித்யாயா, அவன் சண்டை போடுற சுபாவம் இப்போ திடீர்னு மோகத்தினால சண்டை போடலைன்னே அந்த மோகத்தை நீக்கிறதுக்காக கீதையை உபதேசம் பண்ணி, நீ அடித்தா கூட பீஷ்மருடைய ஆத்மாவை சரீரத்துக்கு தான் வலிமை, ஆத்மாவுக்கு வலிக்காது, அச்சேதியோ அதாக்கியோன்னு கீதையை உபதேசம் பண்ணி அவனை திருத்தினான். பீஷ்மர் கூட சொல்கிறான், என் பேரை நல்லவனாக தான் இருந்தான், தாத்தா அடிக்க மாட்டேன்னா, இந்த கெடுத்தது கொடுக்க கிருஷ்ணன் தான் அப்படிங்கிறான். அப்புறம் தனக்குன்னு பிரத்யேகம் பண்ணி அனுபவத்தை நினைக்கிறார். ஸ்வநிகமம் அபகாய மத்பிரதிஜ்ஞாம் ரிதமதிகர்த்தும் அவப்ருதோ ரதஸ்தா திருதரதரணோப்யயாச்சலத்குஹும் ஹரிவ கந்துமிகம் கதோத்தரீயஹ. ஸ்வநிகமம் அபகாய மத்பிரதிஜ்ஞாம். பீஷ்மர் என்னதான் யுத்தம் பண்ணினாலும் துரியோதனன் திட்டான், நீங்கள் சரியாகவே சண்டை போடலை. பீஷ்மர் ஒரு பிரதிஜை பண்ணினார், நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள பாண்டவால வதம் பண்ணுவேன், என் யுத்தத்தில் தடை இல்லாமல் இருந்தா அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணிட்டான். பாண்டவால வதம் பண்ணுவேன்னே எல்லாம் சங்கநாதம் பண்ணிட்டார்கள். தடை இல்லாமல் இருந்தால் என்கிற சொன்னதை யாரும் கவனிக்கவே இல்லை. இந்த விஷயத்தை திரௌபதி கேட்டால் கிருஷ்ணான்னு அழுதா. ஐயோனே சொல்ல மாட்டான், கிருஷ்ணான்னு அழுதோடனே கிருஷ்ணன் வந்துட்டான். ஏமா திரௌபதி ஏன் அழுத, அது தெரியாதா கிருஷ்ணா பீஷ்மர் பிரதிக்கை பண்ணிருக்காங்க. ஆமாம் பிரம்மச்சாரியா இருக்கேன்னு. அது இல்லை, இப்போ புதுசாக ஒரு பிரதிக்கை பண்ணியிருக்காங்க. பாண்டவான வதம் பண்ணுவேன்னு பிரதிக்கை பண்ணியிருக்காராம். பீஷ்மரா பிரதிக்கை பண்ணியிருக்கார். ஓ கிருஷ்ணனும் சேர்ந்து அழுதான். யசோ இந்த திரௌபதி சொன்னால் இந்த கூடாத இடத்துக்காக நான் உன்னை கூப்பிடலை, எப்படியாவது இந்த பீஷ்மர் இருக்கிறது என்னுடைய கணவன்மார்களை காப்பாற்றணும். கிருஷ்ணன் சொன்னால், இங்கே ஒரு பாகவதர் இருக்கார், ஒரு மகரிஷி, ஒரு பெரிய பாகவதர், அவர்கிட்ட போய் நீ தீர்க்க சுமங்களாக ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருந்தாருன்னா அந்த சத்தியம் பண்ணுறதுக்காக நான் கணவன்மாரை காப்பாற்றுறேன். எங்கே இருக்கார் அந்த பாகவதர்? அவர் இந்த யுத்த பூமி தாண்டி அண்ணன் இருக்கார். பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு திரௌபதியை சரின்னு கிளம்பினாள். யுத்த பூமி கோரமாக இருக்குது, ரத்த பிரவாகம், 2 யானை விழுந்து கிடக்கு, அந்த குறுக்க அருவி ஓடுற மாதிரி இந்த ரத்தம் ஓடுறது, காளி கூலிலாம் ரத்தனம் அணிந்திருக்கு, துஷ்ட மிருகங்கள்லாம் அங்கே மாம்சம் சாப்பிட்ற ஜந்துக்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கு, அங்கங்கே குத்தியும் கொலையுமாக இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்கிறார். ஏன்னா யுத்த பூமியில் அப்படிதான், யாரும் அடிபட்டு விழுந்துட்டாலும் திருப்பி எடுத்து போய் ஆப்ரேஷன் பண்ணிலாம் அதுக்கெல்லாம் அழிச்சு போகக்கூடாது, அப்படியே விட்டுட்டு போட்டு அப்படியே போக வேண்டியதான், இருக்கிற வரையும் கஷ்டப்பட்டு அப்படியே போக வேண்டியதான். அது யுத்த நியமம். ஆனால் அப்படியே நிறைய குத்தியும் கொலையுமா விழுந்தவர்கள்லாம் புலம்பின்னு இருக்கிறார்கள். அங்கங்கே ஆயுதங்கள்லாம் கிடக்கு. அந்த வழியாக கிருஷ்ணன் போகிறான். கிருஷ்ணன் பகவான் போகிறான்னா திரௌபதி முன்னாடி பயப்பட மாட்டாளோ, அவளும் தைரியமாக போகிறான். ஏன்னா அவளுக்கு என்ன கவலை, பயமே இல்லை. ஏன்னா யார் கூட போகிறோம், கிருஷ்ணன் தான் கூட போகிறான், அதனால் தைரியமாக வரான். அப்போதான் கிருஷ்ணன் பார்த்தான், கிருஷ்ணன் காலில் கூட செருப்பு இல்லை. இந்த திரௌபதி காலில் செருப்பு இல்லாமல் வந்தால் அவள் காலில் கல் முள்ளு இந்த ஆயுதங்கள்லாம் பூஜை போடுறேன்னு அந்த யுத்த பூமியிலேருந்து அவளுடைய காலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு செருப்பு எடுத்து கொடுத்து போட்டுடுவாங்க. ராமாயணத்தில்
ராமர் சீதையோட 12 வருஷம் 14 வருஷம் காட்டில் சுற்றினாரு, சீதைக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தான்னு கதை இல்லை. வாங்கி கொடுத்துருந்தா வால்மீகி சொல்லியிருப்பார். அதனால வாங்கி கொடுக்கலைன்றதுனால கல்லு முள்ள குத்தினது இருக்கு. யுத்தம் தண்டக கண்டகை, தண்டகத்தில் உள்ள கண்டகங்கள்லாம் ராமர் சீதை காட்டில் குத்தினதுங்கிறான். அப்படி சீதைக்கு கூட ஒரு செருப்பு வாங்கி தரல ராமர். ஆனா அதே ராமாதாரன் கிருஷ்ணன் இப்ப என்ன பண்ணினான்னா திரௌபதிக்கு செருப்பு வாங்கி கொடுத்தான். ஏன்னா அது தன் நாட்டுக்காரி கஷ்டப்பட்டா பரவாயில்ல, பக்தனுடைய மனைவி கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஒரு கிருஷ்ணன் கால கூட செருப்பு இல்லை, அவளுக்கு செருப்பு வாங்கி கொடுத்து கிருஷ்ணன் வெறுக்காரோட போகும்போது செருப்புகளோட சென்று திரௌபதி வரா. இந்த யுத்த பூமியை தாண்டின மட்டும் ஒரு கூடார ஒரு குடிசை தெரிகிறது. அந்த குடிசைக்குள்ள நல்ல தாடியை வச்சுட்டு மகரிஷி ஒரு பாகவதர் உட்காந்துருக்கா. கிருஷ்ணன் சொன்னா அது ஒருத்தர் அவர் தான் பாகவதர். போய் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, தீர்க்க சுமங்கலா பவான்னு பாக்கி நான் பார்த்துக்கிறேன், நீ வரலையா. அவர் அங்கே வந்தால் ரொம்ப வயசான கேழவர், இந்த வயசான வாழ்க்கையை மாட்டிக்க கூடாது, பேசிகிட்டே இருப்பான், எப்படா பேசிக்கு வருதுன்னு தெரியும் நமக்கு இடங்க. அதனால எங்கள் வாத்தியாரே எம்ஏ படிக்கும் போது இந்த பரண்டூரில் ஸ்ரீகாந்தன் நான் எம்ஏ படிச்சிருக்கும் போது அந்த ஊரில் ஒரு தாத்தா இருந்தார், பேசிகிட்டே இருப்பான். அதனால எங்கள் வாத்தியார் சொல்றாரு, பூட்டை கொடுத்து வெளியில் போட்டுட்டு நீங்கள் எடுத்துன்னு போகும்போது நான் சொன்னது சாயங்காலம் வந்து கலந்து வருவோம். அவரை வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கூட்டிருக்காங்க எப்படிருக்கான்னு கேட்கலாம். அது மாதிரி அந்த தாத்தா போவான் பேசினா பிடிச்சிட்டுருவாங்க. அதனால நான் அப்புறமா நான் வரேன், நான் வெளியிலேயே இருக்கு, நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து முக்கியம், அதுதான் தீர்க்க சுமங்கலாபமா ஆசீர்வாதம் வாங்கிடுவான். நீ வந்து நம்ம பார்த்தா ஒரு பாகவத ரூம்னா எப்படி இருக்கணும், அங்கே பாகவத புஸ்தகம், ராமாயண புஸ்தகம், துளசி மாலை, ஒரு தம்புரா, ஒரு சிக்குபலா புஸ்தகம், இது மாதிரி தான் இருக்கணும். இது என்னமோ டெரரிஸ்ட் ரூமில் இருக்கும் இந்த மாதிரி இருக்குது. அங்கே சூடம், இங்கே வேலு, அங்கே கத்தி கவரா எல்லாம் ஆயுதமாக இருக்குது. இவர் பாகவதனா ஜபமாக இருந்த மாலையை வச்சு ஜபமாக ஊட்டக்கூடாது. அவர் அதுவும் பண்ணலை. நிறைய அம்புகளை வச்சுருந்து ஒரு பாறையில் முன்னாடி வச்சுட்டு சர்ந்து தீட்டி நல்லா ஷார்ப்பாக இருக்கா. கிருஷ்ணா 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 ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கிருஷ்ணன் அடிக்கிறதுக்கு கிருஷ்ணநாம ஜபம் பண்ணி அதனால நம்மளாம் கிருஷ்ணன் வாங்கிக்கலாம் நாமத்தை சொல்லி தீட்டிருக்காரு. அந்த அம்பை வாங்கிட்டு அதை உட்காந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பார்க்குறேன். ஸ்ரீ கிருஷ்ணா எடுத்துக்கிறார், அம்பை தீட்டின்னு இருக்கா. திரௌபதி பார்த்தா ஏதோ பாகவதம்னு சொன்னான் கிருஷ்ணன். கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்றதை அப்படியே ஆயுதங்களை வச்சு இருக்கிறாரு. நம்ம மகான்களை நம்ப முடியாது. ஏன்னா எல்லா மகான்களுமே தன்னை யாரும் புரிஞ்சிக்க கூடாதுன்னு இவாரே ஒரு துஷ்வபாவத்தை அப்படின்னு வெளியில காட்டுவார். இப்போ மகான் நினைச்சோம் இவர் எப்படி இருக்காரு, சிகரெட் பிடிக்கிறாருன்னு நினைச்சிருப்பான். விஜய் சுவாமிகள் உட்காந்து சுருட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க ஒவ்வொரு சுவாமிகளும் ஏதாவது ஒரு தப்பு ஒரு வெளியில காட்சிப்பான். ஏன்னா பாகவதெல்லாம் பகவானுடைய குழந்தைகள். ஒரு அம்மா என்ன பண்ணுவா, குழந்தைக்கு நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவா, ஒரு மையை எடுத்து கணத்தில் பெருசாக போட்டு திருஷ்டி போட்டு வச்சுருவா. ஏன்னா திருஷ்டி படாமல் இருக்குமே. அது மாதிரி பாகவதால் அனுப்பும் போதே கிருஷ்ணன் ஒரு திருஷ்டி போட்டு மாதிரி ஒரு சுபாவத்தை ஒன்று வச்சு, ஏன்னா இவாளுக்கு திருஷ்டி படக்கூடாதுன்னு அனுப்பிச்சுடுவான். அதனால் அதை நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம அவளுடைய குணத்தை மாத்திரம் பார்க்கணும். அதனால தன்னை மறைச்சிக்கிறதுக்கு மகான்கள் சில சமயம் ஏதாவது பண்ணுவார்கள், நம்ம அதை பார்க்கக்கூடாது. கிருஷ்ணன் மகான்னு சொல்லிட்டா நல்லா காலில் விழுவோன்னு திரௌபதி நமஸ்காரம் பண்ணினால், வலை குழுங்க ஒரு பொம்நாட்டி நமஸ்காரம் பண்ணா தெரிஞ்ச உடனே அவர் ஸ்திரீகளை பார்க்காதவர். அதனால தீர்க்க சுமங்கலா பவா அப்படின்னா மறுபடியும் ஒரு நமஸ்காரம் பண்ணினால் தீர்க்க சுமங்கலா பவா. திருப்பி நமஸ்காரம் இதுன்னு வைஷ்ணவ சம்பிரதாயம் பொருளுக்கு 4 தடவை பண்ணுறா பொருளுக்கு வடகலை தென்கள்லாம் 2 தடவை 4 தடவை. ஆனால் அது அப்படிலாம் நியமம் இல்லை. சாஸ்திர பிரகாரம் அவன் போருன்னு சொல்கிற வரைக்கும் நமஸ்காரம் பண்ணணும்னு சாஸ்திரம். போருன்னு சொல்கிற வரைக்கும் நமஸ்காரம் பண்ணணும். சில பேர் 2 தடவை சொன்னேன், சில பேர் சாமியே இருப்பார். அது மாதிரி இங்கே நமஸ்காரம் பண்ணிட்டோடனே திருப்பி நமஸ்காரம் பண்ணோடனே இவர் தான் கேட்டார், ஏமா நான் தான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். நான் ஆசீர்வாதம் பண்ணுறவங்க நமஸ்காரம் பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ண தெரியாதவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கு. இதெல்லாம் நியமம், தர்மசாஸ்திர நியமங்கள் இதெல்லாம். இவர் தான் முதல் நமஸ்காரத்தை நமஸ்காரம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டார். திருப்பி பண்ணின உடனேயே ஏமா நான் தான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேனே அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து சம்பிரதாயத்துக்கு சொன்னீங்களா இல்லை மனப்பூர்வமாக சொன்னீங்களா? உடனே அவர் சொன்னார், இந்த பீஷ்மன் வாயில சம்பிரதாயத்துக்கு ஒரு வார்த்தை சாதாரண வார்த்தையும் கிடையாது, எது சொன்னாலும் சத்தியம்தான். பீஷ்மன் அவர் சொன்ன பிறகுதான் பீஷ்மரானு திரௌபதி புரிஞ்சு கவனிச்சு பார்த்தான். நான் இருட்டு டைம் ஒரே தீபதனம் தெரிஞ்சுட்டு யாரும் பீஷ்மரானு சொன்ன கேட்ட குரலா இருக்கேன்னு அவரும் தீபதத்தை வச்சு பார்த்தா திரௌபதி தெரிஞ்சுட்டான். ஆஹா, நான் மாண்டவாள ஒழிப்பேன்னு கேட்டவுடனே பயந்து போய் ஆசீர்வாதமாக வந்திருக்கா.
மாட்டு போட்டு தானே. ஆனால் இந்த யுத்த பூமியை தாண்டி இந்த நடு ராத்திரியில் இப்படி தனியாக வந்திருக்க முடியாது. யாராவது அழைச்சிட்டு வந்திருக்கணும். என் பிரதிஜையை மாற்றணுன்னே பிளான் பண்ணி இந்த பீமனோ அர்ஜுனோ தான் இந்த காரியம் பண்ணுவாங்க. யார் கூட வந்த அப்படின்னு கேட்டால் அவன் பதில் சொல்லலை. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடும். நம்ம கிளம்பணும் லேட்டாக எடுத்துட்டான் கிருஷ்ணன். ஆசீர்வாதம் ஆகிடுத்தே அவன் ஏன்னா வாசலுக்கு வந்துட்டான். வாசலுக்கு வந்த உடனே பீமன் தீபத்தை எடுத்துன்னு வரான். யார் கூட வந்திருக்கா பார்க்கலாம். அதுக்குள்ள சின்ன மழை ஆரம்பிச்சு. சின்ன மழை தூற்றல் கொடுத்த உடனே கிருஷ்ணன் பார்த்தான். ஆகா மழை பெய்ஞ்சிருந்தே இப்போ திரௌபதி செருப்பு வாசல்ல இருக்கு. அது நனைஞ்சிருக்குன்னா அந்த பழைய கால கட்டை செருப்பு நனைஞ்சினா வழுக்கும், போட்டுட்டு போகிறது கஷ்டமா இருக்கும். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணான், அந்த செருப்பை எடுத்துட்டு தன் துண்டுக்குள்ள வச்சுட்டு மழையா இருக்குன்னு தலைக்கு மேலே துண்டை போட்டு உட்காந்துருக்கான். கிருஷ்ணன் தலையை துண்டை போட்டு உட்காந்தா கூட அந்த இடுக்கு வழியா மெய் நான் தான் காட்டுறான். தீபத்தை எடுத்து பார்த்த பீஷ்மர், கிருஷ்ணா நீ ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ற. நான் அயோக்கியத்தனம் பண்ணலையே. நான் என்ன சொல்லியிருக்கேன், பாண்டவாவை வதம் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். சாயங்காலம் நீ பாட்டு திரௌபதி அழைச்சின்னு வந்து இப்படி மாற்றி ஆசீர்வாதம் வாங்கி வச்சுட்டே, நீ ரொம்ப ஏமாத்துறேன். கிருஷ்ணன் சொன்னான், நான் ஒன்றும் ஏமாத்துறையே. நானே ஏமாத்துறதா இருந்தால் நான் திரௌபதிக்கு மாறி வேஷமாக போட்டு அழைச்சின்னு வந்தேன். திரௌபதியே இருக்கிற மாதிரி அப்படியே அழைச்சின்னு வந்தேன். நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறா என்ன பண்ணணும், நமஸ்காரம் பண்ணும்போது யார் பண்ணுறான்னு பார்த்துட்டு கேட்டி வர வேண்டாம், பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்கள் பாட்டு பார்க்காம ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஏன் மேலே தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒரு பிரதிஜையினால ஒரு சுமங்கலியை வாழ வைக்க போகிறேன், இன்னொரு பிரதிஜையினால அழ வைக்க போகிறேன். நல்லது கெட்டது உங்கள் பெரியவாளுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்த காரியம் இவ்வளோ சுலபமானதுன்னு எனக்கு நான் எதிர்பார்க்கல. எனக்கு வந்த காரியம் ஆயிடுச்சு. வா திரௌபதி போகலாம், கிளம்பணும், போய் தூக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், நாளைக்கு யுத்தத்துக்கு கிளம்பணும். திரௌபதியை வா கூட்ட உடனே வீட்டுக்கு கோபம் வந்துச்சு. இவ்வளோ இதுலேயும் நான் இங்கே உட்காந்துருக்கேன், என்னை கண்டுக்காமே போயிட்டு இருக்காங்கன்னு. கிருஷ்ணா அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஃபஸ்ட்டு பிரதிஜை தான் முக்கியம். முதல்ல என்ன சொல்கிறோமோ அதுதான் ஃபஸ்ட்டு பிரதிஜை. என்ன பாண்டவாக ஒழிப்பேன்னு சொல்லியிருக்கேன், அதுதான் முக்கியம். கிருஷ்ணனுக்கு கோபம் வந்தது. ஓ ஃபஸ்ட்டு பிரதிஜை தான் உங்களுக்கு முக்கியமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரதிஜை பண்ணிக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பீஷ்மருக்கே ஞாபகம் இல்லை, நிறைய பிரதிஜை பண்ணி வச்சிருக்காரா, என்னென்ன பிரதிஜை அவருக்கே ஞாபகம் இல்லை. கிருஷ்ணன் கணக்கு வச்சுட்டு இருக்கான். நீங்கள் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன், பாண்டவால வதம் பண்ணுவேனுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரதிஜை, சிகண்டி எங்களோட சண்டைக்கு வந்தா ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன். நீங்க சண்டை போட்டாலுமே பாண்டவால வதம் பண்ண போறீங்க. அந்த சிகண்டி நாளைக்கு யாராச்சும் திண்ணையில படுத்து தூக்கினாலும் தட்டி எழுப்பி அந்த சிகண்டி அவங்க முன்னாடி நிறுத்திடுவேன், உங்களை சண்டை போடாமல் நிறுத்திடுவேன். அவர் சொன்னோடனே பீஷ்மருக்கு சந்தோஷம். ஏன்னா அவர் பிரதிக்க பண்ணும்போதே நாளை சாயங்காலத்துக்குள்ள பாண்டவால வதம் பண்ணுவேன், யுத்தத்தில் தடை இல்லாமல் இருந்தால் அப்படின்னு சேர்த்திருக்காங்க. ஏன்னா அதை ஏன் சொன்னார்னா, இதுதான் தடை வந்துருக்குன்னா வளர்ந்த மாட்டேன்னு அர்த்தம். இது மாதிரி ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன், கிருஷ்ணன் பாண்டவாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு சான்ஸ் வச்சிருக்கேன். இதை கிருஷ்ணன் சொன்னாலே மனசில் நினைச்சிட்டு இருந்தான். கிருஷ்ணன் அதுக்காக திரௌபதி ஐஷன் வந்து நாளைக்கு இது மாதிரி நிறுத்திடுவேன்னு அவளுக்கு புரியுற மாதிரி பேசிக்கிறான். நாளைக்கு சண்டையை நிறுத்திடுவேன் அப்படி சொன்ன உடனே பீஷ்மருக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும் வெளியில கோபத்தில் சொன்னார், எப்போ ஏன் பிரதிஜை நீ மாத்திரையோ பரவாயில்ல, இப்போ இன்னொரு பிரதிஜை புதுசாக அனுபவம் பண்ணுறேன்னா. அவர் வாழ்க்கை முழுக்கே பிரதிஜையாகவே இருக்கும் போல இருக்கு, சபதமாகவே இருக்கும் போல. இப்போ ஒரு சபதம் பண்ணுறேன், ஏன் பிரதிஜையை மாற்றினதுனால ஓ சபதத்தை நான் மாற்ற போகிறேன். கிருஷ்ணன் ஒரு சபதம் பண்ணியிருக்கார். என்னடா என்ன சபதம்னா, மகாபாரத யுத்தத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன், நாளைக்கு யுத்தத்தில் உன்னை சக்கரதாரியாக பார்ப்பேன், இல்லாத போனால் நான் கங்காபுத்திரன் இல்லை என்று சபதம் பண்ணேன். கிருஷ்ணன் பார்த்தா சக்கரநாயகி போனால் ஒரு காமிச்சா போச்சு அப்படின்னு கிருஷ்ணனுக்கு கவலை இல்லை. கிருஷ்ணன் பிரதிஜையை மாற்றலாமா? பகவான் வந்து சத்தியஸ்வரூபம், அவர் ஒரு பொய் சொன்னால் கூட சத்தியமாகிடும். அதனால கிருஷ்ணன் கவலைப்படலை, கிளம்பி போயிட்டார். பீஷ்மருக்கு தான் கவலை, நாளைக்கு கிருஷ்ணனை சக்கர தூக்க வைக்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஸ்பெஷல் ஆயுதங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் யுத்தம் ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். ராமருடைய மூலபல யுத்தம் மாதிரி இதோ ராமஹா ததோ ராமஹாங்கிற மாதிரி இதோ பீஷ்மஹா ததோ பீஷ்மஹா எதோ பீஷ்மஹா ததோ ஜெயா. எங்கே பார்த்தாலும் பீஷ்மருடைய ரசமே பறக்கிறது. இந்த பக்கம் பார்த்தாலும் பீஷ்மர், அந்த பக்கம் பார்த்தாலும் பீஷ்மரை எதிர்த்து யுத்தம் பண்ணலாம். புத்தியும் புரியுமாக விழறார்கள், ரத்தங்களை உடச்சி எறிகிறார், குதிரைகளை கழுத்தை வெட்டி தள்ளுறான், யானைகளை மத்தத்தை பிளந்து தள்ளுறான், ரத்த பிரவாகம் ஓடுறது, செத்து போன யானை குதிரைகளை ஏறி இறங்கி பீஷ்மருடைய ரத்தம் பறக்கிறது, நெருப்பு பஞ்சு போய் பஸ்மம் பண்ணுற மாதிரி ஆச்சரியமாக யுத்தம் பண்ணேன். அர்ஜுனன் பார்த்தான், தாத்தாவுக்கு இளமை திருப்பிடுறது போல இருக்கு. இந்த வயசுல இந்த 61 வயசுல என்ன அடி அடிச்சாருன்னா 16 வயசுல என்ன அடி அடிச்சிருப்பார் தெரியல, நமக்கு சரியா வராது. கிருஷ்ணா வண்டியை திருப்பி ரிவர்ஸ் ஓட்டு நம்ம ஓடி போயிடுவோம்.
கிருஷ்ணன் சொன்னா எனக்கு ரிவர்ஸ் ஓட்டி பழக்கமே கிடையாது, எனக்கு முன்னாடி ஓட்டி தான் பழக்கம் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். உடனே இந்த ராஜாக்கெல்லாம் ஓடுறார்கள். அவளை கூட்டம், ராஜாக்களே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வோம், எல்லாரும் வாருங்கள் சேர்ந்து இந்த பீஷ்மரை அடிப்போம். இந்த ராஜாக்களை கூப்பிட்டா அவளுக்கெல்லாம் பயம். திருப்பி பார்த்தா பீஷ்மர் அடிப்பாரோ பயந்து அந்த ராஜாக்கெல்லாம் துண்டை காமிக்கிறான். அர்ஜுனா நீ ஓடி வந்து துண்டை காமிச்சே ஓடுறான். எல்லாரும் ஓட அர்ஜுனன் சமாளிக்க முடியாம திண்டாடத்தை பார்க்கறான். பீஷ்மரை அடிச்சு நொறுக்கிறான். அடுத்த க்ஷணம் கிருஷ்ணன் பார்த்தா அர்ஜுனா நில்லு, இந்த வீட்டில் நான் பார்த்துக்கிறேன்னா ஸ்வனிகமம் அபகாய மத்பிரதிஜ்ஞாம் ஸ்ரிதமதிகப்தம் அவப்ளுதோ ரசஸ்தா திருதரசகரணோத்யயாச்சலத்குஹூகலீவ கந்துமிபம் கதோத்தரியா. தேர் ஓட்டிகிட்டே இருந்த கிருஷ்ணன் அந்த குதிரையை லகான அந்த கடிவாளத்தை குதிரை மேலேயே போட்டான். ஓட்டின்ற சாட்டை எடுத்து உள்ளுக்குள்ள போட்டான், தூக்கி எரிஞ்சான். தேர் தட்டிலேருந்து கீழே குதிச்சான். குதிச்சு சுதர்சன சக்கரத்தை நினைக்க கூட இப்போ டைம் இல்லை. அதனால திருத்த ரசகரணா அந்த வண்டி அச்சாணியை கழட்டி அந்த வண்டி சக்கரத்தை கையில் எடுத்துனான். எடுத்து அடிக்கிறேன் பீஷ்மர் ஜம்ப் பண்ணி குதிச்சு வேகமாக போகும்போது போகிற வேகத்தில் அப்படியே காற்றுல அந்த துண்டு பறந்து விழுது. கதோத்தரியா துண்டு விழுந்து கூட தெரியலையா. ஏன்னா எதை பண்ணினாலும் நேச்சுரலாக பண்ணணும். கோபம் வந்ததுக்கு துண்டை வந்து தெரியாமல் சிண்டை வந்து தெரியாமல் போவான். அது மாதிரி சிண்டை வந்து தெரியல, துண்டை வந்து தெரியாமல் ஓடணும். அப்படி பகவான் ஓடுறதுனால கதோத்தரியா இதுக்கு நிறைய அர்த்தம் அண்ணா சொல்லுவார். என்னடா ஏன் துண்டை விட்டுட்டு போறான்னா, இங்கேருந்து நான் கிளம்பிட்டேன்னா யாராவது இந்த குதிரைகள்லாம் என்ன பண்ணணும், சாரதியிலே நினச்சிக்க போகிறதேன்னு இந்த குதிரைக்கான துண்டை போடணும். நான் இந்த துண்டை இருக்கிறத பார்த்து நான் இருக்கேன் குதிரைகள் நினச்சிக்கட்டும்னு இந்த குதிரைகளுக்காக துண்டை விட்டுடுவான். கதோத்தரியா அது மாத்திரம் இல்லை, இப்போ அந்த பீஷ்மரை அடிச்சு அர்ஜுனுக்கு ஒரு ஜெயக்கொடி போடுறான். ஜெயக்கொடி மாதிரி துண்டை பறக்கி விட்டுட்டு போகிறான். கதோத்தரியா பகவான் கோபத்தில் கிளம்புறதை பார்த்து பூமி நடுங்கிறான். பூமி நடுங்கிறதுக்கு பிரளயம் வந்துருப்போம் நினைக்கிறான். உடனே அந்த துண்டை பகவான் விட்டுட்டு போகிறான். அந்த துண்டு பாதி சீட்லையும் பாதி பூமியிலையும் புரளன்றது. பூமியை சமாதானம் பண்ணுறது சும்மா பொய் போல தான் பயப்படாத அப்படின்னு பூமியை சமாதானப்படுத்த விட்டுட்டு போகிறான். கதோத்தரியா பகவான் கோபத்தில் கிளம்பினோடனே பயந்ததே சூரியன் எல்லாம் ஒளிஞ்சு விட்டாங்க. என்ன பிரளயம் வந்துடும் போல இருக்குது, ஒரே இருட்டா இருக்கு. அதில் ஒரு லைட் மாதிரி பல பண்ணி துண்டு ஒரு பிரகாசமாக இருக்கட்டும் விட்டுட்டு போகிறான். கதோத்தரியா இல்லை அர்ஜுனன் வீட்டில் ரதம் பண்ணி அர்ஜுனுக்கு ஒரு ஜெயக்கொடி மாதிரி பறக்க விட்டுட்டு போகிறான். கதோத்தரியா பகவான் அப்படி குதிச்ச உடனேயே கொடியில் இருக்க அனுமான் பார்த்தாரு. ஓ கிருஷ்ணன் அவசரமாக குதிக்கிறாரு, என்ன ப்ராப்ளம் தெரியல, நானும் கூட போகணும். அனுமானம் சேர்த்து குதிச்சார். அனுமானம் சேர்த்து குதிச்ச உடனே கிருஷ்ணன் தான் போய் நீங்கள் இருக்கிறது நான் போயிருந்தா நீங்களும் சேர்த்து குதிக்கிறீங்க உட்காரியான்னு அந்த அனுமான உட்காத்தி வைக்கிறதுக்காக கிருஷ்ணனோ கிருஷ்ண சம்பந்தம் தான் அனுமான உட்காத்தி வைக்கிறதுக்காக துண்டப்பட்டா உட்காருன்னு. கதோத்தரியா இந்த பீஷ்மரை அடிக்க போகிறோம். கடைசி காலத்தில் நம்மளை நன்னா பார்த்து கொடுக்கும். நம்மளாம் ட்ரெஸ்ஸு போட்டுட்டா அழகு, கிருஷ்ணனுக்கு ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருந்தால் அழகு. அதில் தன்னுடைய அழகை நன்னா பார்த்து கொடுத்துன்னு மறைச்சிருந்த அந்த உத்திரியத்தை விட்டுட்டு தன் தேக காந்தியை காமிச்சிட்டு போகிறான். கதோத்தரியா அது மாத்திரம் இல்லை, பீஷ்மர் ஒவ்வொரு அம்பு போடும்பொழுதும் கிருஷ்ணாயனமா கமலாநாதாயனமா நாமத்தை சொல்லி போடுறான். அம்பால் அடித்தாலும் அன்பா அடிக்கிறான். அதனால் அவர் போடுற அந்த அம்பை வாங்கிக்கிறதுக்கு டைரக்டாக வாங்கிக்கணும், மறைக்கிறதுக்கு உத்தரியம் வேண்டாமே உத்தரியை விட்டுட்டு வரான். கதோத்தரியா பகவானுடைய மாப்பிள்ள மகாலட்சுமி இருப்பாள். அதனால் எப்பவுமே துண்டை போட்டு மறைச்சிட்டு இருப்பாள். ரொம்ப வேண்டிய வந்ததான் துண்டை எடுத்துப்பாள். அவள் லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும், வேண்டாத வந்தால் அப்படி மறைச்சி வச்சுட்டுருவாள். இப்போ துண்டை விட்டுட்டு ஏன் வரானா, என் ஹிருதயத்தில் இருக்கிற லட்சுமி கடாட்சம் அந்த பீஷ்மருக்கு கிடைக்கட்ட ஒரு மோட்ச லட்சுமி கடாட்சம் கிடைக்கட்டுமேன்னு துண்டை விட்டுட்டு வரான். கதோத்தரியா இப்போ பாவங்கள் சொல்வார். அது முக்கியமான பாவம் என்னன்னா, நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன்னா எவனாவது பார்த்தசாரதி சீட்டை பிடிச்சிட போகிறானே, சீட்டை ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு துண்டை போடுறானே, அது மாதிரி முதல்ல துண்டு போட்டு சீட்டு ரிசர்வேஷன் கிருஷ்ணன் தான் ஆரம்பித்தான். அதனால் இந்த பார்த்தசாரதி இந்த சீட்டு எனக்கு தான் துண்டை போட்டுட்டு கதோத்தரியா கிருஷ்ணன் கோபத்தில் போட இந்த இவ்வளோ இது நான் மட்டும் கொஞ்சம் இவன் நிறைய சொல்லுவார் அண்ணா. அவர் சொல்லும்போது ஏன்னா உத்தரியம் இல்லாமல் எந்த கர்மா பண்ணினாலும் பலிக்காதது சாஸ்திரம், தர்மசாஸ்திரம். நோத்தரியம் கதங்கர்ம நிஷ்பலாய வேதி அப்படி சொல்லி அதெல்லாம் கிரஸ்தாரா இருக்கிறவா உத்திரியம் வச்சுருந்தான் ஒரு துண்டோட காரியம் பண்ணக்கூடாது. ஒரு துண்டோட பண்ணுற காரியம் வேற காரியம். மினிமம் 2 துண்டு இருக்கணும், உத்திரியம் இருக்கணும். அதனால தான் 3வது பூனல் போட்டுக்கிறது. 2 பூனல் தான். யஜ்ஞோபவீயே வேதாரியே சௌதேஷு சௌதஸ்மாத்த கர்மாக்குள்ள 2 பூனல் தான் போடணும்.
சில பேர் 3 போட்டுப்பா. எதுக்குடான்னா இந்த உத்தரியம் சில சமயம் இல்லைன்னா கூட அந்த 3வது பூனருக்கு ஸ்டெப்பனி மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகணும். அதுக்கு தான் அந்த உத்தரியம் 3வது பூனர். சில பேர் நினைச்சுப்பா குழந்தை பிறந்தா முதல்ல பிரம்மச்சரியா ஒரு பூனல், கல்யாணம் ஆனா 2 பூனல், அப்புறம் குழந்தை பிறந்தா 3 பூனல் தான், அப்புறம் 4 குழந்தை போனா 8 பூனல் கொடுக்க முடியாது. அது உத்தரிய ஸ்டார்ட். அதனால உத்தரியம் இல்லாத செய்யாம பண்ணக்கூடிய காரியம் பலிக்காதுன்னு சொல்லி அப்போ உத்திரியத்தை விட்டுட்டு ஏன் யுத்தத்துக்கு போறான்னா, இப்ப வீட்டில் வளம் பண்ண போறேன்னே உண்மையிலே வளம் பண்ண போறது இல்லையே சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக உத்தரியம் இல்லாம கதோத்தரியா இப்படி நிறைய அர்த்தம் அண்ணா சொல்லுவார்னு மகாபரிவார்கிட்ட போய் ஆத்திரேய மாமான்னு அந்த சத்சங்கத்துல இருந்தா பஞ்சாபம் அவர் சொன்னார். ஒரு அம்பி வித்தியாசமா எந்த வியாக்கியானத்தையும் இல்லாத இது மாதிரி அர்த்தத்தெல்லாம் சொல்றான். அப்படியா இது எந்த வியாக்கியானத்தில் இல்லையோ பாகவத்தில் இல்லையோ அப்படி பெரியவா கேட்டு அப்படின்னா இவ்வளோ அர்த்தம் சொல்றதா இருந்தா ஒன்று துண்டு போட்டவனுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டா மகாபரிவாலை. அது மாதிரி இங்கே விஷ்ணுபுரம் இந்த பக்கம் ஒரு கிராமம் மாயிரம் பக்கத்தில் ஆனந்த தாண்டவரமா அந்த ஊர்ல ஒரு பெரிய வித்வான் பெரிய அவள் அந்த காலத்தில் விஷ்ணுபுரம் அவள் தான் பெரிய வேதாந்தம் படித்தவா. அவள் தான் அவர் அது மாதிரி பெரியவாளை பார்க்க போகும்போது எனக்கு வேதாந்தம்லாம் படிச்சுட்டேன், அனுபவம் கிடைக்கலையே, சரீர வேலை ஆத்மாவே சொல்றா புரியாது, நான் கிளாஸ் நானும் நடத்துகிறேன், நானும் கிளாஸ் படிச்சுட்டேன், அனுபவத்தில் வரலையே. அப்படியா பாகவதன் கேளு அப்படின்னா, பாகவதம் புராணம் தானே, நீ அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கக்கூடாது, அண்ணா பேரை சொல்லி அவர்கிட்ட ஒரு பாகவதன் கேளு அப்படின்னு. அப்புறம் அண்ணாட்ட ஒரு அண்ணா வச்சு ஒரு சப்தாகம் பண்ணி கேட்டதுக்கு ஆஹா பாகவதம் புராணமாச்சேன்னு அதை படிக்காம விட்டேனே, எல்லா பிரம்மசூத்திர அர்த்தமும் அதில் தான் இருக்கு. அண்ணா அந்த பிரவச்சனம் அந்த சப்தாகம் விட்டா பிரம்மசூத்திரத்தை வச்சுட்டே அண்ணா வியாக்கியானம் எழுதியிருக்கா. பிரம்மசூத்திரத்தை வச்சுட்டே பாகவதத்தை வச்சுட்டே பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் அது மாதிரி பிரவச்சனம் பண்ண அவர் அழுந்தே பாகவதத்தை கேட்டு இத்தனை நாளைக்கு ஒரு புராணம் தானே அப்படின்னு நான் விட்டுட்டேனேன்னு அப்படி அழுது கண்ணு விட்டு பாகவதம் கேட்டார். அப்படி கதோத்தரியான்னு பகவான் உத்திரியத்தை விட்டு சிக கதை ஓடி வரும்பொழுது பீஷ்மர் தொலைஞ்சான்னு அதோ பீஷ்மகா எல்லாரும் சந்தோஷப்படுறான். பீஷ்மர் அடிக்க போறான்னு பகவான் எல்லாரும் இப்படி நினைச்சிட்டு இருக்கும்பொழுது பின்னாடியே ஓடி வந்தான் அர்ஜுனன். அந்த கிருஷ்ணனை கட்டி பிடிச்சி இருக்கு, நான் கிருஷ்ணா இங்கே வா, அந்த பீஷ்மரை நான் அடிக்கிறேன் விடுறா, அந்த பீஷ்மரை அடிச்சுட்டான் மறுவேறன்னு கிருஷ்ணன் ஓட அர்ஜுனன் பிடிச்சி இழுக்க. அந்த சில சமயம் வேகமாக போகிற வண்டியை பிரேக் போட்டால் கூட உடனே நிற்காது, கொஞ்சம் பேர் முன்னாடி போய் இடிச்சுட்டு தான் இருக்கும். அது மாதிரி கிரகித்வா தசமே பதியேன்னு அந்த அர்ஜுனையும் இழுத்துட்டு 10 ஸ்டெப் முன்னாடி போனான். அவன் பிடிச்சி கட்டினா கூட அவனையும் இழுத்துட்டு போய் இந்த பீஷ்மரை அடிக்கிறேன்னு சொல்ல. அர்ஜுனன் சொன்னான், இந்த சக்தியை எனக்கு கூட நான் அடிக்கிறேன் பீஷ்மரை என்று சொன்னேன். அவள் தான் கிருஷ்ணன் சொன்னான், இத்தனை நேரம் கீதையை உபதேசம் பண்ணினேன், நானேக்கம் சரணமதன்னு காலை காமிச்சு என் காலை பிடிக்காம துண்டை காமிச்சு ஓடுறவனா பார்த்து ஹெல்ப் பண்ணு, அவனை ஹெல்ப் பண்ணி இவரை ஹெல்ப் பண்ணி அவனையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருக்கே என்று சொல்லி மறுபடியும் வண்டி சக்கரத்தை அதில் மாட்டினால் யுத்தத்தை ஆரம்பித்தான். அதுக்குள்ள பீஷ்மர் சங்கடாதம் பண்ணிட்டார். வெற்றின்னுட்டார். யாருக்கு வெற்றினா பீஷ்மருக்கு வெற்றி. அவர் சக்கரதாரியா பார்த்தேன்னு சொன்னதை நடத்திட்டான். ஏன் வண்டி சக்கரத்தை எடுத்தான்னா சுதர்சன சக்கரத்தை எடுத்தாதான் அவரை வதம் பண்ணணும். அவர் சக்கரதாரியா பார்க்கணும் சொன்னாரே தவிர சுதர்சன சக்கரதாரியா பார்க்கணும் சொல்ல. அதுவும் வண்டி சக்கரம் காமிச்சா போகணும். அதனால ரஜாச்சாரனா வண்டி சக்கரத்தை காமிச்சுட்டான். அவரை பொறுத்தவரையும் வெற்றி ஆயிடுச்சு. அன்னைக்கு நினைச்சார் பீஷ்மர், நான் யுத்தம் பண்ண சாமர்த்தியம் கிருஷ்ணன் வேற வழி இல்லாமல் சக்கரத்தை தூக்கின்னு வந்தான்னு. இன்னைக்கு நினைக்கிறா கிருஷ்ணா, அன்னைக்கு சக்கரத்தை எடுக்காம உன்னால யுத்தத்தை சமாளிக்க முடியும், இருந்தாலும் ஓம் வார்த்தை பொய்யா போனாலும் பரவாயில்ல, பக்தன் வாக்கியம் பொய்யாக கூடாது. மற்பிரதிஜா மிருதம் அதிகர்த்தும், என் பிரதிஜையை சத்தியம் பண்றதுக்காக உன் பிரதிஜையை விட்டுட்டு வந்து ஏப்பா அப்படின்னு நினைக்கிறா. கடைசியில ராஜசூய யாகத்துல பகவானுக்கு பூஜை பண்ணுறதை நினைக்கிறா. லலித கதிவிலாச பல்குகாச பிரணய நிரீட்சண கல்பிதோருமானா கிருதமனு கிருதவத்திய உன்மதாந்தாः பிரகிருதிமகந்தில யஸ்ய கோபவத்வாः. கோபிகைகள் மாதிரி எனக்கு பக்திவனை தெரியலையே, அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு கோபியாக இறந்து வந்த இடத்துல பக்திவனம்னு பிரார்த்தனை வந்து பீஷ்மர் பகவானத்தில் அந்தஸ்வாசம் அப்படி அந்தரியாமையான கிருஷ்ணன்டே பிரார்த்தனை சமர்ப்பணம் பண்ணி பீஷ்மர் முக்தி அடைஞ்சார். பகவான் சதுர்புஜனாக சங்கச்சக்கர கதாதாரியாக அங்கே தரிசனம் கொடுக்குறான். ஆனால் கடைசியில் சகசநாமத்தை அதை சொல்கிறான். சங்கபிருநந்த கீச்சக்ரீஷாங்கதன்வாகதாதரா
ரசாங்கபாணி ரட்சோபிய சர்வ பிரகரணாயுதா. எல்லா ஆயுதங்களோட தரிசனம் கொடுக்குறாங்க. இதுல வந்து பஞ்சாயுதங்கள் வந்து கொடுத்து சங்கபிருத்துனா சங்கு, நந்தகினா வால், சக்ரி சக்கரம் வச்சிருக்கா, சங்கபுரன் நந்தகி சக்ரி, சாங்கதன்வா வில்லு, கதாதரா கதை வந்து கொடுத்து 5 ஆயுதம் வந்து கொடுத்து. மறுபடியும் ரசாங்கபாணி ரட்சோபியா, மறுபடியும் ரசாங்கபாணின்னு ஒன்று சொல்கிறான். ஏன்னா கடைசியில் அதை நினைக்கிறான், எனக்காக சக்கரத்துக்கு வண்டி சக்கரத்துக்கு வந்தேன்னு. அதையும் ஏன்னா ஏன் இந்த எல்லா ஆயுதங்களோட தரிசனம் கொடுக்குறான்னா, பீஷ்மர் வந்து பெரிய வீரர், யோத்தா, பெரிய மிலிட்ரி வீராலாம் யுத்தத்தில் மரணம் அடைஞ்சாங்கன்னா அவளுக்கு வந்து மிலிட்ரி ஆனர்னு குண்டெல்லாம் ஷூட் பண்ணி அது மாதிரி அவளை அனுப்புவாள். அது மாதிரி இவர் பெரிய வீரனாக இருக்கிறதுனால எல்லா ஆயுதங்களோட பகவான் தரிசனம் கொடுத்து மிலிட்ரி ஆனரில் அவர் பகவான் மோட்சத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படி இந்த பீஷ்மருக்கு முக்தியை கொடுத்து பகவான் தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான்னு இன்னைக்கு ஸ்மரிச்சிருக்கோம். இன்னைலேருந்தே பீஷ்மருடைய ஸ்மரணம் ஏன்னா அதுக்காகவே பகவான் பகவானுக்கெல்லாம் காத்துட்டு இருந்தார். அவருக்காகவே பகவான் காத்திருந்து அவருடைய உபதேசங்களை கேட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணின சரித்திரம். தேவோ மகாபாகவத பீஷ்மோத்தம மகாராஜ வீர யூதாக்னிரியேன ராமோபி எதிதோஷ்டா. இது மகாபாகவதன்னு லிஸ்ட்ல பாகவதத்தில் சொல்லும்பொழுது பீஷ்மர மகாபாகவதன்னு சொல்றான். அவர் ஸ்மரிச்சுக்கணும். தேவோ சத்குரு மகாராஜ